கிட்ட ஆன்சைட்டில இருக்கேன். ஸோ எப்படி வளர போறேன்னு தெரியல. ரெக்கார்ட் ஆப்ஷன் வரல இப்போ எனக்கு. இல்ல நவீன் ரெக்கார்ட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். நவீன் இஸ் ரெக்கார்டிங் த கால்னு வருது. ஒருத்தர் நான் பண்ண முடியுமா? அது இந்த சாட் பாக்ஸ்ல பேசி சேவ் ஆயிரும். ஓகே ஓகே. பேசிருக்கா நவீன் மொபைல்ல? ப்ரோ பேசிருக்கீங்களா மொபைல்ல? இல்ல நிரஞ்சன், இது வந்து ஸ்கைப்லயே அந்த இதுலயே சேவ் ஆயிரும். நமக்கு வேணும்னா நம்ம சேவ் பண்ணிக்கலாம். 30 days அவைலபிளா இருக்கும். ஓகே ஓகே ஓகே. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நன்றி நன்றி. இது எனக்கு ஓகே. இப்போ இன்ட்ரோ கொடுத்துட்டு அப்படியே ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இன்னைக்கு வேர்ல்டு டிசபிலிட்டி டே. awesome. ஆரம்பமே அருமையா இருக்கு. இன்னைக்கு வேர்ல்டு ஆக்சசிபிலிட்டி டே. ஸோ இன்னைக்கு அலிகேட்டர்ஸ் அப்படின்ற குரூப்ல இருந்து நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இந்த மீட்டிங். இன்னைக்கு வந்து டிசபிலிட்டிக்கான இல்லை வேர்ல்டு ஆக்சசிபிலிட்டி எல்லாருக்கும் ஆக்சசிபிளாக உலகத்தை, சொசைட்டியை, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை, பீப்புளை அதை பற்றி ஆக்சசிபிள் ஆகிறத பற்றி அவேர்னஸ்க்காக இன்னைக்கு பேச போகிறோம். ஸோ ஆக்சசிபிலிட்டி வந்து ஹியூமன் ரைட் அப்படின்ட்டு பல வருஷத்துக்கு முன்னாடியே லாஸ் பாலிசிஸ் அதெல்லாம் மேக் பண்ணிட்டாங்க. இன்னும் அதை வந்து ஒரு எக்ஸ்ட்ராஸா சொசைட்டியை வந்து பார்த்துட்டு இருக்கு. இந்த ஆக்சசிபிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு புரட்சிகரமான சிந்தனையில இருந்து வந்தது தான். அது வந்ததுக்கு அப்புறம் தான் டிசேபிள் பீப்புளோட லைஃப் வந்துட்டு அவங்களோட பிரச்சனை வந்து ஆக்சசிபிலிட்டி தான். அது வந்து அவங்க பாடி கிடையாது அப்படின்ற நிறைய விஷயத்த டிசபிலிட்டி பாலிடிக்ஸோட பேஸே ஆக்சசிபிலிட்டி அதை சுற்றி தான் இருக்கு. ஸோ இப்போ சரவணன் தோழர் வந்து மற்ற ப்ரெசன்டேஷன், அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ எல்லாருக்கும் ஹாய். ஸோ என் பேர் சரவணன். ஸோ என்னோட பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைட் கலர் பேக்ரவுண்ட். ஸோ நான் வந்து பிளாக் டிஷர்ட் போட்டிருக்கேன், ப்ளஸ் ஸ்பெக்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இப்போ நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். என் ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? Alert. Press ESC to exit full screen. தெரியுது ப்ரோ. Press ESC to exit full screen. ஸ்டார்ட் பண்ணலாம்ங்களா? ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு அதுதான். ஸோ வந்து இன்னைக்கு குளோபல் ஆக்சசிபிலிட்டி அவேர்னஸ் டே. ஸோ அது ரிலேட்டடாக வந்துட்டு ஆக்சசிபிலிட்டி பற்றின ஒரு ஸ்மால் ப்ரெசன்டேஷன் தான் இது. ஸோ ஒரு தீம் ஒன்று வச்சிருக்கிறேன். ஸோ அதாவது என்னன்னா ஆக்சசிபிலிட்டி வந்து இஸ் மோர் தென் எ ரேம்ப்னு சொல்லிட்டு அது அந்த தீமோட ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வாய்ஸ் ஆடிபிளா இருக்குல்ல? ஹலோ. ஓகே 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 ஸோ ஓகே ப்ரோ. ஓகே. ஸோ இன்னைக்கு இந்த ப்ரெசன்டேஷனில் வந்து நான் என்னென்ன டாபிக்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்னைக்கு அதான் குளோபல் ஆக்சசிபிலிட்டி அவேர்னஸ் டேன்றதால ஆக்சசிபிலிட்டினா என்ன, அது வந்து ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன். அதுக்கப்புறம் வந்து ஆக்சசிபிலிட்டி வந்து நம்ம சொசைட்டியில் இருக்கிற தடைகள், ஸோ அது பற்றின ஒரு டாபிக். அதுக்கப்புறம் யூனிவர்சல் டிசைன்னு சொல்லிட்டு அது ஒரு டாபிக். அதுக்கப்புறம் வந்து நம்ம டிசேபிள் பர்சன் யூஸ் பண்ணுற டெக்னாலஜிஸ் டிவைசஸ் வந்து என்ன கிளாசிஃபிகேஷனுக்குள்ளே வருது, அதை பற்றின ஒரு டாபிக். அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ பொதுவாக வந்து நம்ம ஆக்சசிபிலிட்டி எடுத்தாலே வந்து நம்ம மைண்டுக்குள்ளே வர்றது வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ஸ் தான். ஸோ அது ஆக்சசிபிளாக இல்லைன்னு சொல்லிட்டு ஸோ அதை பற்றின ஒரு டாபிக் எடுத்திருக்கேன்.
அதுக்கப்புறம் டிஜிட்டல் ஆக்சசிபிலிட்டிஸ். ஸோ இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரெண்ட்ல வந்துட்டு சோஷியல் மீடியா, ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாவே வந்து வெப் ரிலேட்டட் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அது வந்து எல்லாருக்கும் எப்படி போய் சேரணும், எப்படி போய் என்னென்ன பண்ணணும் அதுக்கு, ஸோ அதை பத்தின ஒரு டாபிக். அதுக்கப்புறம் வந்து அதான் இன்க்ளூசிவ் டிசைன் ஆன் சோஷியல் மீடியா, அதை பத்தின ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு டாபிக். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆக்சசிபிலிட்டிஸ் லாஸ் இன் ரைட்ஸ் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டி ஆக்ட் 2016. ஸோ அதை பத்தி கொஞ்சம் லைட்டா ஒரு சில பாயிண்ட்ஸ் பேசலாம்னு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு டு ரிப்போர்ட், இப்போ வந்து என்ன இந்தியாவில் ஏதாச்சும் ஒரு பிளேஸ் வந்து ஆக்சசிபிளா இல்லைன்னா நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம், ஸோ நெக்ஸ்ட் மூவ் வந்து எப்படி ப்ரொசீட் பண்ணலாம், அதுக்கு என்ன பண்ணணும், அதை பத்தின ஒரு சின்ன டாபிக். அதுக்கப்புறம் கடைசியா வந்துட்டு மியூசியம் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் பத்தி ஒரு சின்ன எக்ஸ்ப்ளோர், அந்த வெப்சைட்டை பத்தி அந்த பிளேஸை பத்தி வந்து கடைசியா சொல்லலாம்னு இருக்கேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்சசிபிலிட்டி. ஸோ ஆக்சசிபிலிட்டிஸ்ன்றது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டிசபிலிட்டி ரிலேட்டடாக மட்டும் இல்லாமல் ஒரு குளோபலாக, ஐ மீன் ஒரு எல்லாருமே கலந்து ஒரு இன்க்ளூசிவான ஒரு சொசைட்டில சேர்த்தது. இப்போ இது பார்த்தீங்கன்னா, இது ஒரு சாம்பிள் ஒரு சிட்டி மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா இங்கே எல்லாமே இருக்கு. அதாவது என்னன்னா ஒரு ஒரு நியூ பார்ன் பேபியை வந்து தள்ளிட்டு போறாங்க, ப்ளஸ் வந்து விஷுவலி சேலஞ்சர் இருக்காங்க, ப்ளஸ் வந்து ஒரு வீல் சேர் யூஸ் பண்ற பர்சன் இருக்காங்க, ப்ளஸ் வந்து இங்க பாத்தீங்கன்னா ஒரு டூருக்கு ஏதோ வந்திருக்காங்க ஒரு சின்ன பசங்க. ஸோ இங்க ஒர்க் பண்ண ரிலேட்டட் போயிட்டு இருக்கு. இங்க வந்து ஏதோ சிட்டி ஹால்னு இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஃப்ரீயா வந்துட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ வந்துட்டு ஒரு கொடுக்குது. அதாவது வந்து யாருமே வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லை. ஸோ அவங்களுக்கு வேணும்னா அவங்க வந்து தனியா போறாங்க. ஸோ இவங்களும் தனியா இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃப்ரீடம் தர வேண்டிய அந்த ஒரு செட்டப் தான் வந்து அந்த ஆக்சசிபிலிட்டி அது வந்து தரும். ஸோ இதுதான் ஒரு சாம்பிள் ஒரு ஐடியா மாதிரி ஆக்சசிபிலிட்டினா எப்படி இருக்கணும் அப்படின்னு. ஆக்சசிபிள் இந்தியா வந்து ஐ மீன் ஒரு சிட்டி வந்து எப்படி எல்லாம் இருக்கணும், எப்படி எல்லாம் என்னென்னலாம் இருக்கணும். இங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு இங்கே வந்து இப்போ பிரெய்லி வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கு. அதே மாதிரி வந்துட்டு பிரெய்லி விஷுவலி சேலஞ்ச் பர்சனுக்காக அந்த செட்டப் இருக்கு. அதே மாதிரி வந்துட்டு அதே மாதிரி வந்து ஆடியோ அந்த இது டிராஃபிக் இது. ஸோ அதுவும் பாத்தீங்கன்னா வந்துட்டு வெறும் வெறும் டிராஃபிக் சிக்னல் மட்டும் பார்க்காம அந்த ஆடியோ வச்சு கூட வந்து அந்த இப்போ இது வந்து என்ன சிக்னல்னு சொல்லி நிக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு குளோபலான வந்து எல்லாருக்கும் எல்லாமே வந்து எல்லாரும் யூஸ் பண்ணணும்ன்ற ஒரு அடிப்படை செட்டப் தான் இந்த ஆக்சசிபிலிட்டி. ஸோ அதுதான். ஸோ வாட் இஸ் ஆக்சசிபிலிட்டின்னு ஒரு ஸ்மால் டெஃபினிஷன் வந்து என்னன்னா, ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் வந்து யூஸ்டு பை எவ்ரி ஒன். ஸோ வந்து நம்ம ஏதாவது ஐ மீன் அந்த எல்லாரும் வந்து எல்லாமே யூஸ் பண்ணணும். அதுதான் வந்து அந்த ஒரு அடிப்படை கான்செப்டே. ஸோ இப்போ வந்து ஆக்சசிபிலிட்டி பேரியர்ஸ். ஸோ ஓகே, இப்போ வந்து இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் நம்ம இந்தியாலயோ சரி கம்ப்ளீட்டா ஆக்சசிபிளா இருக்கானா இல்லை. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா பில்டிங்ஸ்ல இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு சேஞ்ச் ஆயிட்டே வருது. ஆனா இன்னமும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தடைகள் வந்து இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ அது வந்து நம்ம ரைஸ் பண்ண இல்லை நம்ம ஏதாச்சும் ப்ரொடெஸ்ட் பண்ணி தான் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் ஆயிட்டு இருக்கும். அப்படி என்னென்ன தடைகள்லாம் வந்து டிஃபால்ட்டா இருக்குன்னு சொல்லி ஒரு கிளாசிஃபிகேஷன் ஒரு டைப் ஒன்று போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த கோர்ஸ் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. டிசபிலிட்டி இஸ் நாட் த ப்ராப்ளம், பேரியர்ஸ் ஆர் த ப்ராப்ளம் சொல்லிட்டு. ஸோ அதனால தான் வந்துட்டு இப்போ நம்மளால வர முடியும், ஐ மீன் நம்ம வராம இல்லை, நம்மளால வர முடியாத ஒரு சூழல் வந்து நம்ம சொசைட்டி வந்து செட் பண்ணியிருக்கோம். அதுதான் இஷ்யூ. ஸோ டைப் ஆஃப் பேரியர் இது வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து சும்மா ஜஸ்ட் ஆட்டிடியூடல் பேரியர் சொல்லிட்டு, அதாவது என்னன்னா திங்கிங் தட் பீப்புள் வித் டிசபிலிட்டிஸ் ஆர் இன்ஃபீரியர். அதாவது அவங்களே நினச்சிக்கிறாங்க டிசபிலிட்டி பீப்புள்ஸ்லாம் வந்துட்டு ஒரு இன்ஃபீரியர் பேச மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு ஒன்றுமே புரியாதுன்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு அசியூம் பண்ணிக்கிட்டு டிசபிலிட்டி பர்சன்னா இந்த ஆட்டிடியூட்ல தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதனாலே வந்துட்டு அவங்க வந்து நம்ம கிட்ட எதுவுமே கேட்காம அவங்களுக்கு இது பண்ணா கரெக்டா இருக்கும், அது பண்ணா கரெக்டா அவங்களே ஒரு மைண்ட் செட்ல கொண்டு வராங்க. ஸோ அதுவும் நம்மளுக்கு வந்து ஒரு ஆக்சசிபிலிட்டியான ஒரு சொசைட்டி இது பண்றது அது ஒரு பெரிய பேரியரா இருக்கு. அது வந்து ஆட்டிடியூடல் பேரியர் சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்ஃபர்மேஷன் ஆர் கம்யூனிகேஷன் பேரியர். அதாவது என்ன, பர்சன் கேனாட் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் இன்ஃபர்மேஷன். இப்போ வந்து ஒரு ஆங்கிள் மட்டுமே பார்த்துட்டு, அதாவது என்ன ஒரு நார்மல் பர்சன் மட்டுமே வந்துட்டு யூஸ் பண்ற மாதிரியான ஃபாண்ட் சைஸு, வெப்சைட்டு, ஆப்பு இந்த மாதிரி ரெடி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த விஷுவலி சேலஞ்ச் பர்சனும் டெஃப் பீப்புள்ஸும் வந்து அப்படியே ஒமிட் ஆயிடுவாங்க. அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அது வந்து ஒரு பெரிய பேரியரா இருக்கு. ஸோ அதனால வந்து பிரிண்ட் இஸ் டூ ஸ்மால் டு ரீட் இதெல்லாமே நம்மளுக்கு ஒரு தடையா இருக்கு. இன்ஃபர்மேஷன் வந்து நம்மள கெட் பண்ணிக்கிறதுல. வெப்சைட் cannot be accessed by the people who are not able to use a mouse and signs that are not clear or easily understood. நெக்ஸ்ட் வந்து டெக்னாலஜி பேரியர். அதாவது என்ன டெக்னாலஜி, அதாவது இப்போ இருக்கிற மொபைல் வெப்சைட்ஸ் இருக்கட்டும், மொபைல் ஆப்ஸாக இருக்கட்டும், அது இதுவும் அதே தான். அது வந்து இன்ஃபர்மேஷன் வந்து சரியா
கம்யூனிகேட் ஆகல, அந்த மாதிரியான இதுதான் வந்து இன்ஃபர்மேஷன் பேரியர். டெக்னாலஜி பேரியர் நம்மளால யூஸே பண்ண முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்க்ரீன் ரீடிங் சாஃப்ட்வேர் இல்லைன்னா வந்துட்டு விஷுவலி சேலஞ்ச் பீப்புளால வந்துட்டு யூஸ் பண்ண முடியாதுல்ல ஒரு வெப்சைட்டு. அது வந்து டெக்னாலஜி பேரியர் சொல்றாங்க. ஆர்கனைசேஷனல் பேரியர், அதாவது என்னன்னா வந்துட்டு சப்போஸ் ஓட்டிங் சிஸ்டமா இருக்கட்டும், இல்ல ஏதாச்சும் எம்ப்ளாய்மெண்ட் விஷயமா இருக்கட்டும், அதாவது ஹைரிங் ப்ராசஸ் தட் இஸ் நாட் ஓப்பன் டு பீப்புள் வித் டிசபிலிட்டிஸ். ஸோ அவங்களால இது முடியாதுன்னு அவங்களே ஒரு இது பண்ணி நம்மளுக்கான ஒரு இது, அதாவது என்னன்னா அந்த ஒரு சான்ஸே கொடுக்காம ஒரு நெக்லெக்ட் பண்றது, அது வந்து ஆர்கனைசேஷனல் பேரியர் சொல்றாங்க. ஸோ அந்த ஒரு டோட்டல் செட்டப்பே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஆர்கனைசேஷன் பாலிசிஸ் ப்ராக்டிசஸ் தட் டிஸ்கிரிமினேட் அகைன்ஸ்ட் பீப்புள் வித் டிசபிலிட்டிஸ். ஸோ இப்போதான் வந்துட்டு நம்மளுக்கான ஒரு உரிமையை வந்து நம்ம கேட்டு வாங்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு இவ்வளோ பெர்சன்ட் ரிசர்வேஷன் வேணும், எய்தர் இந்த எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, இல்லை கவர்மெண்ட் ஜாப்ஸாக இருந்தாலும் சரி, அதெல்லாம். நெக்ஸ்ட் ஆர்கிடெக்சரல் அண்ட் பிசிக்கல் பேரியர்ஸ், அதாவது இதுதான் மெயின். அதாவது என்ன, இப்போ பப்ளிக் பிளேசஸ்லாம் வந்துட்டு ஸ்டேர்ஸ் இருக்கு. ஸோ அது வந்து வெறும் வீல் சேர் யூஸ் பண்றதால ஏற முடியாது. அதே மாதிரி புவர் லைட்டிங் வந்து பாத்தீங்கன்னா லோ விஷன் இருக்கிற பீப்புளால இது பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி பப்ளிக் பிளேசஸ்ல வந்து இன்ஆக்சசிபிளா இருக்கிறதால நம்மளால எங்கேயும் போக முடியாது. ஸோ இது எல்லாமே ஆர்கிடெக்சரல் பேரியர்ஸ்ல வருது. ஆர்கிடெக்சர் அண்ட் பிசிக்கல் பேரியர்ஸ். ஸோ கவுண்டர்ஸ் ஆர் டூ ஹை ஃபார் பீப்புள் ஆஃப் ஸ்டாச்சர். அதுக்கப்புறம் வந்து பீப்புள் யூசிங் வீல் சேர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா டோர்வேஸ், ஹால்வேஸ் அண்ட் டோர்வேஸ் தட் ஆர் டூ நேரோ. ஸோ அதனால வந்து வீல் சேர் போக முடியாது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சரல் பிசிக்கல் பேரியர்ஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து பேரியர்ஸ், ஆக்சசிபிலிட்டி பேரியர்ஸ்ன்னு சொல்லி ஸ்பிளிட் பண்ணி டைப்பாக ஸ்பிளிட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சசிபிலிட்டிஸ் பற்றி பார்த்தோம், ஆக்சசிபிலிட்டி பேரியர்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போ வந்து இந்த மாதிரி தடைகள்லாம் இருக்கு. இது நம்ம வந்து எப்படி இது பண்றது? ஓகேங்களா? அந்த எப்படி வந்து இது ஆக்சஸிபிள் ஆக்குறது? இந்த தடைகள்லாம் மீறி எப்படி வந்து ஒரு இன்க்ளூசிவான ஒரு சொசைட்டியை வந்து உருவாக்குறது? அதுக்கு கொண்டு வந்தது தான் பார்த்தீங்கன்னா, இந்த யூனிவர்சல் டிசைன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ பில்டிங்ஸ், ப்ராடக்ட்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட்ஸ், இது வந்து ஒரு பிரின்சிபல், அதாவது ஒரு டிசைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு சமூகத்துக்கு சார்ந்த ஒரு டிசைன் மாதிரி, ஒரு பேசிக் டிசைன் மாதிரி. அதுல வந்து இருக்கிற இப்போ நம்ம உலகத்துல இருக்கிற எல்லா பொருளும் வந்து எல்லாருக்குமே யூஸ் பண்ற மாதிரியான ஒரு பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து அவங்க இது பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம், இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருந்துச்சுன்னா இது வந்து எல்லாராலையும் ஓரளவுக்கு யூஸ் பண்ண முடியும், அதாவது மேக்சிமமா ரீச் பண்ண முடியும். அந்த மாதிரி வந்து ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இது 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 அச்சீவ் பண்ணி ஆகணும், அந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ ஏஜ், டிசபிலிட்டி ஆர் அதர் ஃபேக்டர்ஸ், இது எல்லாமே எதையும் மீறி எல்லாருக்குமே எல்லாமே போகணும். அந்த மாதிரியான ஒரு செட்டப் தான் வந்து யூனிவர்சல் டிசைன். ஸோ இதோட கான்செப்டே மேக்கிங் டிசைன் ஆக்சசிபிள் டு எவ்ரி ஒன் இன் த சொசைட்டி. அது மேபி வந்துட்டு வயசானவங்களா இருக்கலாம், இல்லை வந்து குழந்தைங்களா இருக்கலாம், இல்லை டிசேபிள்டா இருக்கலாம், இல்லை விஷுவலி சேலஞ்சரா இருக்கலாம், இல்லை பிரெக்னென்ட் உமனா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி அதுக்கு என்னென்ன வந்து இவங்க பிரின்சிபல் போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ வந்து இவங்க வந்து 7 பிரின்சிபல் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஈக்விட்டபிள் யூஸ். ஸோ இந்த ஈக்விட்டபிள் யூஸ்னா என்னதுன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் பிரின்சிபல். இது மட்டும் கொஞ்சம் வேகமா சொல்லிடுறேன். ஸோ இங்க ஈக்குவாலிட்டி, ஈக்விட்டின்னு 2 கான்செப்ட் இருக்குங்க. அதாவது ஈக்குவாலிட்டினா அதாவது என்னன்னா அவங்களோட தேவைகளை இது பண்ணாம எல்லாருமே சமம்னு சொல்லி ஒரு மொட்டையா வந்து சொல்லிடுறது. ஸோ அதனால பாத்தீங்கன்னா வந்து யாருக்கு இருக்கோ அவன் வந்து நல்லா இருப்பானோ, இல்லாதவன் வந்து அப்படியே நெக்லெக்ட் ஆகி போயிடுவான். ஆனா ஈக்விட்டின்றது ஒரு கான்செப்ட் என்னதுன்னா, அவனுக்கு என்ன தேவையோ அதை வந்து பூர்த்தி செய்யறது. ஸோ அதனால வந்துட்டு அவனால வந்து வெளியே வர முடியும், பிளஸ் அவனுக்கு இண்டிபெண்டா இருக்க முடியும். அந்த கான்செப்ட் தான் வந்து இங்க சொல்றாங்க. Alert. Press ESC to exit full screen. So the design is useful and marketable to press people ESC with diverse to exit full screen. abilities. So இது வந்து கொஞ்சம் ஈக்விட்டபிள் யூஸா எல்லாரும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஃபிளெக்சிபிலிட்டி இன் யூஸ். ஃபிளெக்சிபிலிட்டி இன் யூஸ்னா வந்து எல்லாரும் யூஸ் பண்ற மாதிரியான ஒரு செட்டப், ஒரு அந்த மைண்ட் செட்டோடய வந்து அந்த பொருளை உருவாக்கணும். அதனால வந்து எதிர் மேக்சிமம் எல்லாருமே யூஸ் பண்ற மாதிரி இருக்கணும். அது அப்புறம் சிம்பிள் அண்ட் இன்டென்சிவ் யூஸ். இது வந்து எதுக்குன்னா வந்துட்டு சிம்பிள் அண்ட் இன்டென்சிவ், ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கணும், ஈஸியா புரியுற மாதிரியும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே அதனால வந்து புரிஞ்சிக்க முடியணும். ஸோ அதுதான் வந்து அந்த பிரின்சிபல் வந்து வச்சிருக்கணும் ஒரு ப்ராடக்ட்டை உருவாக்கும்போது. அந்த மைண்ட் செட், ஒரு ப்ராடக்ட்ன்றது வந்து என்ன சொல்றேன்னா, அது ஒரு பொருளா இருக்கலாம், இல்லை வந்து நம்ம கட்டுற ஒரு பில்டிங்கா இருக்கலாம், இல்லை சர்வீஸா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனா அது எல்லாமே யூனிவர்சல் டிசைன் பிரின்சிபல்ல வரணும். ஸோ அதுக்கப்புறம் பெர்செப்டபிள் இன்ஃபர்மேஷன். இது வந்து என்னதுன்னா, இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா
இப்போ என்கிட்ட சிஸ்டமே இருக்கு, நான் ஒரு வெப்சைட் பார்த்துட்டு இருக்கேன், ஓகேங்களா? ஸோ வெப்சைட் பார்க்கறது வந்து யாரெல்லாம் பார்ப்பாங்க? நல்ல கண்ணு தெரியறவங்க பார்ப்பாங்க, பிளஸ் நார்மல் இருக்கிறவங்க பார்ப்பாங்க. ஆனா இப்போ வந்து இப்போ சப்போஸ் அதுல ஆடியோ ரிசீவ் ஆகலன்னா டெஃப் பீப்புள்ஸ் அப்படியே நெக்லெக்ட் ஆயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு எல்லாருமே யூஸ் பண்ற மாதிரியா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பெர்செப்டிவ் இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் வந்து அந்த என்ன சொல்லுதோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கம்யூனிகேட் பண்ணணும். அது நெக்ஸ்ட் டாலரன்ஸ் ஃபார் எரர். அதாவது ஒரு பொருளை உருவாக்கும் போது அது வந்து ரொம்ப டேமேஜ் ஆகாம இல்ல நம்மளுக்கு ஏதாவது பாதிப்பு இல்லாம ஒரு செக்யூர் பர்பஸோட வந்து அந்த பொருளை உருவாக்கணும். அதுதான் 5th பிரின்சிபலா சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லோ பிசிக்கல் எஃபர்ட். அதாவது நம்மளால ரொம்ப ஹெவி இதுவா போட்டு பயங்கரமா அப்படியே உடம்பு வலிக்க வந்து அந்த பொருளை வந்து யூஸ் பண்ணிடக்கூடாது. ரொம்ப மெல்லிசமா வந்து எந்த அளவுக்கு வந்து ஈஸியா யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அந்த பொருளை உருவாக்கணும். அப்புறம் சைஸ் அண்ட் ஸ்பேஸ் ஃபார் அப்ரோச் அண்ட் யூஸ். ஸோ எல்லாரோட மைண்ட் செட்டையும் எல்லாரோட பிசிக்கல் தேவைகளும் பூர்த்தி செய்யற மாதிரி வந்து அந்த சைஸ் அண்ட் ஸ்பேஸோட வந்து அந்த பொருளை வந்து இது பண்ணணும். அதுக்கு என்ன ஸ்பேஸ், இது வந்து எல்லாரும் யூஸ் வருவாங்களா மாட்டாங்களா, இது அப்படி வரும்போது அவங்களுக்கு என்ன தேவை இருக்கும், அது எல்லாமே வந்து கன்சிடர் பண்ணி இந்த இந்த சைஸ் அண்ட் ஸ்பேஸை வந்து நம்ம வச்சு அந்த பொருளை வந்து செய்யணும். ஸோ இதுதான் வந்து யூனிவர்சல் டிசைன் சொல்றாங்க. ஸோ இந்த யூனிவர்சல் டிசைனை ஃபாலோ பண்ற மூலமா ஓரளவுக்கு நம்மளால வந்து எல்லாரும் ஓரளவுக்கு ஒரு இன்க்ளூசிவ் சொசைட்டியை வந்து நம்மளால வந்துட்டு பில்ட் பண்ண முடியும். இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லா என்விரான்மெண்ட்ல இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியும். நீ செய்தர் இதுவா விஷுவலி சேலஞ்சா இருக்கலாம், டெஃப் பீப்புளா இருக்கலாம், இல்ல லேர்னிங் டிசபிலிட்டி உடையவரானா இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு ஒரு வீல் சேர் யூஸ் பண்றவங்களா இருக்கலாம், லொக்கோமோட்டிவ் ப்ராப்ளமா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி. ஸோ இதுதான் வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் யூனிவர்சல் டிசைன் சொல்லுவாங்க. அதாவது இந்த ஸ்டேர்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்போ இப்படி மாறி இருக்கு. ஸோ அதனால ஏன்னா இந்த ஸ்பேஸ் வந்து இது வந்து வீல் சேர் யூஸ் பண்ணுறதால யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அது வந்து இப்போ இந்த மாதிரி பண்றது மூலமா ஈஸியாக அவங்களால யூஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாமே ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். இந்த டிசைனை கன்சிடர் பண்ணி தான் இதெல்லாமே இந்த செட்டப்பை கொண்டு வந்திருக்காங்க. இதுல லோ ஃப்ளோர் பஸ்ஸா இருக்கட்டும், ரேம்பா இருக்கட்டும், இல்ல கர்ப் கட் அந்த டேர்னிங்ல இருப்ப வீல் சேர் யூஸ் பண்ற மாதிரி இருக்கிறதுக்கான ஒரு செட்டப்பு, பாத்ரூம் மொபிலிட்டி. ஸோ இது எல்லாமே வந்து அந்த மைண்ட் செட்ல கன்சிடர் பண்ணி தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஹலோ, நான் ஏதாவது வேகமா போறேனா? இல்ல ஹலோ. பிரதர், கரெக்ட்டா தான். ஓகே 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 தான். தேங்க்யூ ப்ரோ. ஸோ இப்போ வந்து அசிஸ்டிவ் அண்ட் அடாப்டிவ் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட்டுங்க. அதாவது இப்போ வந்து நம்ம டிசேபிள் பர்சன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த கிரச்சஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் வீல் சேர் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் வாக்கர் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் ஹியரிங் எய்ட் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாமே வந்து ஏதோ ஒரு கிளாசிஃபிகேஷனுக்குள்ள வந்து கொண்டு வராங்க. அதுதான் வந்து அந்த அசிஸ்டிவ் டெக்னாலஜி அண்ட் அடாப்டிவ் டெக்னாலஜி சொல்றாங்க. ஸோ அசிஸ்டிவ் டெக்னாலஜி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுதான். இப்போ விஷுவலி சேலஞ்சுனா பார்த்தீங்கன்னா அவங்க பொதுவா யூஸ் பண்ற டிவைசஸ்லாம் இதுதான். ஸ்க்ரீன் ரீடர்ஸ் இருக்கும் கையில, இல்ல ஸ்க்ரீன் மேக்னிஃபையர் இருக்கும், கலர் பிளைண்ட்னஸ் இருக்கும், ஆடியோ சிக்னல்ஸ் இருக்கும். இதே மொபிலிட்டி இம்பேர்மெண்ட்ஸ் இருக்கிறவங்க வந்து கீபோர்ட் ஒன்லி யூசர்ஸ், வாய்ஸ் ரெகக்னேஷன். ஸோ ஏன்னா வந்து அவங்களால கால் பண்ண முடியாது. ஸோ கீபோர்ட் வச்சு டச் பண்ண மாதிரி ஒரு டிவைஸ் வச்சிருப்பாங்க. அப்புறம் வந்து சைக்காலஜிக்கல் டெக்ஸ்ட் டு ஸ்பீச், ஸ்க்ரீன் ஓவர்லேஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு டிசேபிள் பர்சன்ஸும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். இப்போ டெஃப் பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா கேப்ஷன்ஸ் அவங்களுக்கு வேணும், அப்படியே சைன் லாங்குவேஜ் இதுக்கு வேணும், விஷுவல் சிக்னல்ஸ். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அசிஸ்டிவ் டெக்னாலஜி கொண்டு வராங்க. ஸோ இந்த டைப் ஆஃப் டிசபிலிட்டிஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணி இதெல்லாமே வந்து ஒரு அசிஸ்டிவ் டெக்னாலஜின்ற ஒரு கிளாசிஃபிகேஷன் கொண்டு வராங்க. அதுதான் என்னதுன்னா, ஸோ இண்டிவிஜுவல்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் இன் ஆர்டர் டு பெர்ஃபார்ம் ஃபங்க்ஷன்ஸ் தட் மைட், அதாவது அந்த பொருள் இருக்கு. ஸோ சப்போஸ் நம்மளால வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து பண்ண முடியல, அந்த பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்கும்போது நம்ம அந்த பொருளை யூஸ் பண்ணி நம்ம அந்த இது பண்ணலாம். ஸோ அது மூலமா இட் ஹெல்ப்ஸ் பீப்புள் ஹூ ஹேவ் டிஃபிகல்ட்டி ஸ்பீக்கிங், டைப்பிங், ரைட்டிங், ரிமெம்பரிங். ஸோ இது எல்லாமே ஹியரிங், லேர்னிங், வாக்கிங், இது எல்லாமே வந்து அந்த டெக்னாலஜி வந்து நம்ம வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு என்ன கஷ்டமா இருக்கும் அது மெய்தா நம்மளால வந்து ரொம்ப கஷ்டமா ஒரு பொருள் ஒரு செயலை செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கலாம், இல்ல அது பண்ண முடியாத ஒரு சூழலாகவும் இருக்கலாம். அது ஒரு எக்ஸாம்பிள்லாம் பார்த்தீங்கன்னா கிரச்சஸ், கான்டாக்ட் லென்ஸ், ஹியரிங் எய்ட்ஸ் இதெல்லாமே. அதாவது இதெல்லாமே வந்து காமனா உருவாக்கும் போது வந்து ஒரு காமனான எல்லாருமே யூஸ் பண்ற மாதிரி தான் செட் பண்ணியிருப்பாங்க. அது நம்மளுக்கு தேவைப்படுன்ற பட்சத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஆனா இதே அடாப்டிவ் டெக்னாலஜின்னு சொல்றாங்க. அந்த பொருளை உருவாக்கும் போதே வந்து டிசேபிள்டு பர்சன் இந்த ஒரு பர்டிகுலர் பீப்புள்ஸுக்கு மட்டும் இது வந்து வேணும், இது தேவைப்படும், அந்த மாதிரி மைண்ட் செட்ல உருவாக்குறத வந்து அடாப்டிவ் டெக்னாலஜின்னு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் லிம்ஸா இருக்கட்டும், இல்ல பிரெய்லி புக்ஸா இருக்கட்டும்,
வாய்ஸ் ஆக்டிவேட்டட் கம்ப்யூட்டர், ஹேண்ட் கண்ட்ரோல்டு கார், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பா வந்துட்டு அவங்களுக்கு ஐ மீன் அவங்களால மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் டிசபிள் பர்சன் வந்து ரொம்ப ரேர் தான் அவங்க யூஸ் பண்றது. ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்ல கொண்டு வர அந்த அந்த இதுதான் வந்துட்டு அடாப்டிவ் டெக்னாலஜி. அதாவது என்னன்னா ஸோ இப்போ அசிஸ்டட் டெக்னாலஜி வந்து ஒரு ஒரு ஓவராலா இருக்கும். அதாவது எல்லா பொருளும் வந்து அதுல அடங்கும்னு வச்சுக்கலாம். அதுல அடாப்டிவ் டெக்னாலஜியும் அதுல ஒரு பொருள் தான். ஆனா இந்த அடாப்டிவ் டெக்னாலஜில உருவாக்கும் போது மட்டும் அந்த ஸ்பெசிஃபிக்கான ஒரு டிசேபிள் பர்சன்ஸ் மைண்ட் செட்ல வச்சு உருவாக்குறதால இது வந்து அடாப்டிவ் டெக்னாலஜின்ற ஒரு இதுக்குள்ள வருது. ஸோ அசிஸ்டிவ் டெக்னாலஜி ஐ மீன் அதுக்குள்ள வந்து அடாப்டிவ் டெக்னாலஜி வரும். இதுதான் இந்த ரிலேஷன்ஷிப். ஸோ இது மூலமா அந்த டிவைசஸ் வந்து என்ன கிளாசிஃபிகேஷனுக்குள்ள வருது அந்த மாதிரி வந்து சும்மா அது பார்த்தேன். ஸோ அதனால வந்து இங்க யூஸ் பண்ணியிருந்தேன். ஓகே. ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து ஒரு தியரிட்டிக்கல் கான்செப்ட் மாதிரி போயிட்டு இருக்கும். லைக் வந்து ஆக்சசிபிலிட்டினா என்ன, அதுக்கப்புறம் வந்து பேரியர்ஸ் என்னென்ன பேரியர்ஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி பிரின்சிபல்னா என்னது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டிவ் அண்ட் அடாப்டிவ் டெக்னாலஜிஸ், இது எல்லாமே ஒரு தியரிட்டிக்கல் கான்செப்ட். இப்போ ரியலான ஒரு ஃபேஸ்க்குள்ள வர போறோம். அதாவது என்னன்னா ஆக்சசிபிள் டிரான்ஸ்போர்ட்டேஷன். பொதுவா ஆக்சசிபிலிட்டின்ற மைண்ட் செட் வந்தாலே பாத்தீங்கன்னா வந்து நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு இங்க ரேம்ப் இல்லப்பா, அதால இது வந்து ஆக்சசிபிளா இந்த பிளேஸ் இல்ல அப்படின்ற ஒரு காரணம் மட்டும் சொல்லுவோம். ஸோ அதுதான். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் அது வந்து ஜென்ரலா இருக்கிறது தான். நம்மளால வெளியே எங்கேயும் பப்ளிக் பிளேசஸ்ல எங்கேயும் போக முடியல. ஆக்சசிபிள்னாலே டிரான்ஸ்போர்ட்டேஷன் மட்டும் நம்மளுக்கு மைண்ட்ல வருது. ஆனா அது மட்டும் கிடையாது. ஸோ ஆக்சசிபிலிட்டி டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து என்னன்னா அதுதான் வெதர் பை கார், பஸ், பிளேன் ஆர் தட் மே பி யூஸ் பை எவ்ரி ஒன். எல்லாருமே வந்து எல்லா டிரான்ஸ்போர்ட்டும் யூஸ் பண்ணணும். ஒன்று நம்மளால அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியலன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்ட்ரக்சரை மாற்றணும். அதுதான் வந்து இங்க கான்செப்டே. வித் ஆர் வித்வுட் டிசபிலிட்டிஸ் அண்ட் டஸ் நாட் ஹேவ் எனி பேரியர்ஸ், எந்த பேரியருமே இருக்கக்கூடாது. இப்போ பாத்தீங்கன்னா வந்துட்டு காமன் தடை என்னென்ன தடைகள்லாம் இருக்கும். பொதுவா நம்ம வந்து ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்றோம்னா என்னென்ன தடைகள்லாம் இருக்கும். லேக் ஆஃப் அஃபோர்டபிள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆப்ஷன். அதாவது நம்மளுக்கு வந்து தேவையான ஒரு ஐ மீன் நமக்கு தேவையான ஒரு போக்குவரத்து வசதி வந்து இருக்காது ஃபர்ஸ்ட். அப்படி இருந்தாலும் வந்து அது இன்ஆக்சசிபிளா இருக்கும். லைக் வந்துட்டு நம்மளால வந்து போவே முடியாது, அந்த ஸ்டேஷனுக்குள்ளே போக முடியாது. பிளஸ் அந்த வெஹிக்கிள் அப்படியே போனாலும் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து இப்போ இருக்கிற வெஹிக்கிள்ஸ் வந்து இல்லை. அதுக்கப்புறம் ஃபார் ஆடியோ ஒன்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ், இது வந்து யாருக்குன்னா வந்து ஹியரிங் இம்பேர் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அவங்களால போக முடியாது. ஏன்னா வந்துட்டு ஆடியோ ஆடியோ ஒன்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து அவங்க அது மட்டும் மேபி இருக்கிறதால வந்துட்டு என்ன ஆகும்னா, இப்போ ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன்ல ஆடியோ தானே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்துட்டு அதனால அது ஒரு தடையா இருக்கு. அப்ஸ்ட்ரக்டட் வாக்வேஸ், அதாவது என்னன்னா நம்ம அந்த வீல் சேர் யூஸ் பண்றவங்களுக்கு வந்து அது ஒரு தடையா இருக்கும். அதாவது நம்மளால வந்து அது அங்க போக முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு காமன் பேரியர்ஸ். ஸோ இது எல்லாமே வந்துட்டு எப்படி நம்ம வந்து ஆக்சசிபிளா கொண்டு வரலாம், இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனையே எப்படி நம்ம ஆக்சசிபிளா கொண்டு வரலாம். இப்போ பாத்தீங்கன்னா வந்து வீல் சேர் யூஸ் பண்றவங்களுக்கு வந்து இந்த பஸ் டிப்போ போர்ட்ல இருந்து டிபோர்ட் பண்ண ஏறும்போது இறங்கும்போது பார்த்தீங்கன்னா ரேம்ப் ஒன்று வச்சுக்கலாம். ஸோ ரேம்ப் ஒன்று வச்சுக்கிறது மூலமா வந்து அவங்களால வந்து நார்மல் பர்சன் மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை ரீச் பண்ண முடியும். அதே மாதிரி விஷுவல் டிசபிலிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ஆடியோ அனௌன்ஸ்மெண்ட்ஸ்ல வந்து பஸ் ஸ்டாப்ஸ் எங்க என்னென்ன இருக்கு, அப்கமிங் என்ன வரப்போகுது அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ ஆல்ரெடி ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த மாதிரி இருக்கு. ஸோ ஆனா பஸ்ல வந்து அந்த மாதிரி சொல்லலாம் விஷுவல் டிசபிலிட்டிஸ்க்கு. அதே மாதிரி கர்ப் கட்ஸ், அதாவது என்ன பெடிஸ்ட்ரியன் பாத்வேஸ் வந்து அந்த ஈஸியா வந்து அந்த வீல் சேர் தள்ளிட்டு போற மாதிரியான ஒரு செட்டப் வச்சிருக்கணும். அந்த மாதிரி வச்சிருந்தோம்னா அவங்களால வந்து யாரோட உதவியும் இல்லாம அவங்களே வந்துட்டு இது பண்ணி இண்டிபெண்டா போவாங்க. அதே மாதிரி கார் வித் ஆக்சசிபிலிட்டி ஃபீச்சர்ஸ். ஸோ இது வந்து எதுக்குன்னா வந்துட்டு பீப்புள் வந்து அதான் இப்போ வந்து எங்கேயாச்சும் போனோம்னா வந்துட்டு கார்ஸ்லால வந்து இப்போ அந்த அளவுக்கு வீல் சேர் ஆக்சசிபிளா இருக்காது மோஸ்ட் ஆஃப் த கார்ஸ். ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் ஆக்சசிபிலிட்டியோட ஒரு காரை வந்து நம்ம இது பண்ணி அது மூலமா டிராவல் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து டெஃப் ஆர் ஹார்ட் ஆஃப் ஹியரிங் அந்த பீப்புள் இருக்கிற ரீடர் போர்டு வந்து வச்சிருக்கணும். லைக் வந்து இப்போ என்ன பஸ் போகுது, இப்போ என்ன வரப்போகுது, அந்த மாதிரி வந்து ஏதாச்சும் ஒரு ரீடர் போர்டு இருந்தால் அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலமா எல்லா டைப் ஆஃப் டிசபிலிட்டி பர்சன்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு இன்க்ளூசிவ் சொசைட்டியாக இருக்கும். யார் வேணாலும் எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம், யாரோட உதவியும் இல்லாமல். ஸோ இதுதான். ஸோ இதுதான் வந்து ஒரு கிரவுண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன். இப்போதான் வந்து நம்ம மெயின் மேட்டர்ல இன்னைக்கு டே, அதாவது என்ன ஆக்சசிபிலிட்டி அவேர்னஸ் டே, குளோபல் ஆக்சசிபிலிட்டி அவேர்னஸ் டே இருக்குல்ல, அது வந்து டிஜிட்டல் ஆக்சசிபிலிட்டி வந்து இன்க்ளூசிவா கொண்டு வரணும் அந்த ஒரு மோட்டிவோட தான் வந்துட்டு இன்னைக்கு டே வந்து அவங்க வச்சிருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ பார்க்க போறோம்.
அதாவது டிஜிட்டல் ஆக்சசிபிலிட்டி. இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வெப்சைட்ஸ் இருக்கு, சோஷியல் மீடியா இருக்கு, டிஜிட்டல் கன்டென்ட், ஆப் இந்த மாரி எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து எய்தர் மொபைல் ஆர் சிஸ்டம் மூலமா நம்ம யூஸ் பண்ற மாரி தான் இருக்கு. ஆனா அதெல்லாம் எந்த அளவுக்கு ஆக்சஸிபிளா இருக்கு? உண்மையாலே வந்து வெப்சைட் இப்போ கிரியேட் பண்ற வெப்சைட் எல்லாமே ஆக்சஸிபிளா இருக்கா இல்லையா? அது எல்லாமே பார்க்க போறோம். ஆனா அது எல்லாமே ஆக்சஸிபிளா இருக்கணும். ஆனா வந்து அதுக்குன்னு ஒரு சில பிரின்சிபல்ஸ்லாம் வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா, கண்டிப்பா இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். விஷுவலி சேலஞ்ச் பீப்பிள் வந்து அதுக்கேத்த மாரி யூஸ் பண்ணுவாங்க. ஹியரிங் டிசபிலிட்டி இருக்கிறவங்க அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து சில மூமெண்ட் லொக்கோமோட்டர் டிசபிலிட்டி லொக்கோமோட்டர் இந்த பாருங்க ஒரு சில மூமெண்ட் வைஸ் வந்து அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியாதவங்களும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்குன்னு ஒரு சில பிரின்சிபல்ஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் அதாவது என்ன விஷுவலி சேலஞ்ச் பீப்புள் வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு வெப்சைட் அவங்க போறாங்கன்னா ஸ்க்ரீன் ரீடர்ஸ்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். அதாவது அந்த ஸ்க்ரீன் ரீடர்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா அது வந்து அந்த கண்டென்ட் எல்லாமே படிச்சு காட்டும். சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் திஸ். அதனால வந்து அது மூலமா அவங்க வந்து ஓகே இந்த வெப்சைட்ல இந்த கண்டென்ட்லாம் இருக்குன்னு பார்க்க முடியும். இப்போ வந்து ஹியரிங் இம்பேர்மெண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கேப்ஷன்ஸ் வச்சிருக்கணும். ஸோ அது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சப்போஸ் அவங்களுக்கு கேட்கலனாலும் வந்து அந்த கேப்ஷன்ஸ் படிச்சு அவங்க புரிஞ்சுப்பாங்க. இப்போ விஷுவலி அதே மாதிரி தான். இப்போ ஸ்கிரீன் ரீடர்ஸ் இருக்குல்ல. இப்போ வந்து அவங்க டெக்ஸ்ட் வந்து படிச்சிடுறாங்க. சப்போஸ் இமேஜ்ல இருக்க ஒரு கன்டென்ட் வந்து எப்படி படிப்பாங்க? அப்படின்னும்போது ஆல்ட் டெக்ஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இது இருக்கும். அதாவது அவங்க வெப்சைட் டெவலப் பண்ணும்போதே ஒவ்வொரு இமேஜுக்கும் ஒரு ஆட்ரிபியூட் வச்சிருப்பாங்க. ஆல்ட்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதுல என்ன டெக்ஸ்ட் போட்டிருக்காங்களோ அதுதான் வந்து படிச்சு காட்டும். அந்த ஸ்கிரீன் ரீடர். ஸோ அதால அந்த ஆல்ட் டெக்ஸ்ட மஸ்ட்டா வச்சிருக்கணும். அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி வச்சிருந்தா தான் வெப்சைட் வந்து ஆக்சஸிபிளா இருக்கும். ஹியரிங் விஷுவலி இம்பேர் பர்சனுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வெப்சைட் மஸ்ட் பி நேவிகேபிள் பை கீபோர்டு. இது வந்து என்னன்னா இப்போ சப்போஸ் வந்து ஒரு சில பேரால மவுஸ் வந்து மூவ் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம வந்து அந்த மவுஸ் கீபோர்ட்லயே வந்து அந்த பட்டன் இது பண்ணும்போது அது மூவ் ஆகணும். ஸோ அந்த மாதிரியான ஃபீச்சரோட வந்து நம்ம இது ஐ மீன் வெப்சைட்ஸோ இல்ல ஆப்போ இது எல்லாமே வந்து உருவாக்கணும். டெஸ்க்டாப் ஆப்போ இது எல்லாமே அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே உருவாக்கணும். இதுதான் வந்து ஒரு டிஜிட்டல் ஆக்சசிபிலிட்டி வந்து எல்லாரும் யூஸ் பண்றதுக்கான ஒரு வழிமுறை. ஸோ இது வந்து என்னன்னா வந்து வெப் கண்டென்ட் அக்சசிபிலிட்டி கைட்லைன்ஸ் அப்படின்ற ஒரு குரூப் இருக்காங்க, ஆர்கனைசேஷன் குரூப். ஸோ அவங்க வந்து என்னன்னா வந்து ஒரு 4 பிரின்சிபல் சொல்றாங்க. இந்த 4 பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட் இல்ல இந்த கண்டென்ட் எல்லாமே வந்து ஆக்சசிபிளா இருக்கும்பா அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா பெர்சீவபிள். அதாவது என்னன்னா நீ எதுவுமே வந்துட்டு எல்லாருக்கும் தெரியிற மாதிரி வந்து எல்லாருக்கும் ஈஸியா தெரியணும் நீ பார்க்கும்போதே. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சில வெப்சைட் வந்து ஆல்ரெடி பேக்ரவுண்ட் வந்து டார்க்கா இருக்கும். அதுலயே ஒரு டெக்ஸ்டும் டார்க்கா வச்சிருப்பாங்க. ஸோ அது அந்த அளவுக்கு தெரியாதுல்ல. ஸோ அப்போ வந்து விசிபிள் டிசபிலிட்டி இருக்கிறவங்க வந்து அது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அதால வந்துட்டு அது வந்து நீ வந்துட்டு கொஞ்சம் எல்லாருக்கும் ஈஸியா தெரியிற மாதிரி வந்து டெவலப் பண்ணணும். ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணும்போதே அது மைண்ட் செட் வச்சிருக்கணும். அதே மாதிரி ஆல் ஆக்ஷன்ஸ் கேன் பி பெர்ஃபார்ம் பை எவ்ரிஒன். இப்போதான் சொன்னோம். லைக் வந்து அந்த எல்லாமே இப்போ சப்போஸ் மவுஸ் வந்து ஆக்டிவேட் பண்ண முடியாதவங்க கீபோர்ட் வச்சு மட்டும் ஆக்டிவேட் பண்ணணும். அதே மாதிரி வந்துட்டு சப்போஸ் வந்து விஷுவலி தெரியாதவங்க ஸ்கிரீன் ரீடர் வச்சு அந்த சவுண்ட் வந்து கேட்டுக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்லயே அந்த இது உருவாக்கணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அண்டர்ஸ்டாண்டபிள் ஆல் த யூசர்ஸ். அதாவது கண்டென்ட்ல ஒரு முறை படிக்கும் போதே வந்து ஈஸியா வந்து ஸ்டோர் ஆயிடும். ரொம்ப ரொம்ப கொலாஜ் பண்ணி இது இங்க இருக்கு அது அங்க இருக்குன்னு சொல்லி ரொம்ப அவங்கள டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ண வைக்க கூடாது. ரோபஸ்ட் கம்பேட்டபிள் அசிஸ்டிவ் டெக்னாலஜி. அதாவது என்னன்னா இது வந்துட்டு எல்லாருக்கும் வந்து எல்லா டெக்னாலஜிலயும் வந்து ஈஸியா இருக்கும். ஒரு டெக்னாலஜில வந்துட்டு இன்னொரு டெக்னாலஜில இல்லாம அதே மாதிரி வந்து ஒரு டெக்னாலஜில ஒரு மாதிரி வரும், இன்னொரு டெக்னாலஜி ஒரு மாதிரி இல்லாம எல்லா டெக்னாலஜிலயும் எல்லா டிவைஸ்லயும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வந்து உருவாக்கணும். ஸோ இந்த 4 பிரின்சிபல் இருந்துச்சுன்னா வந்துட்டு அந்த பர்டிகுலர் டிஜிட்டல் கண்டென்ட் வந்து ஆக்சசபிளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பிரின்சிபல்ஸ் வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த வெப் கண்டென்ட் ஆக்சசிபிலிட்டி கைட்லைன் சொல்லிட்டு ஒவ்வொரு வாட்டியும் பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு அப்டேட் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து வெர்ஷன் 1.0 2.0 3.0 மாதிரி இப்போ இங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு இன்னொரு புது ஃபீச்சர் ஒன்று வந்திருக்கு, நீங்க இதையும் யூஸ் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க வெப்சைட் போனோம்னா நம்ம பார்க்க முடியும். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம சோஷியல் மீடியா நம்ம எல்லாருமே யூஸ் பண்ற ஒண்ணு. லைக் வந்துட்டு இன்ஸ்டாகிராமா இருந்தாலும் சரி சப்போஸ் ஃபேஸ்புக்கா இருந்தாலும் சரி எல்லாமே வந்து எல்லாரும் யூஸ் பண்றோம். ஸோ இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும். லைக் வந்து இந்த சோஷியல் மீடியால இந்த ஆல்ட் டெக்ஸ்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு. இப்போ பாத்தீங்கன்னா சப்போஸ் இந்த பேஜ் வந்து லோட் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து இந்த ஆல்ட் டெக்ஸ்ட் வந்து வரும் நார்மலா. இப்போ இந்த பேஜ் வந்து லோட் ஆகல, அந்த ஆல்ட் ஆட்ரிபியூட் போட்டதால வந்து அது என்ன இமேஜ் வரணும் அப்படின்றது இருக்கு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியா வந்து எதை எப்படி இன்க்ளூசிவா மாத்தலாம் அப்படின்னா நம்ம போடுற ஒவ்வொரு இமேஜுக்கும் பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஆல்ட் டேப் வந்து கீவேர்ட் வந்து போடணும்.
ஸோ அதனால ஸ்க்ரீன் ரீடர் வந்து அதை வந்து ஈஸியா படிக்கும். இந்த மாதிரி ஒரு இமேஜ் வந்து இங்க இருக்கு, இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் ஐகான்ஸ் இங்க இருக்கு, அந்த மாதிரி படிக்கும். அப்புறம் வீடியோ கேப்ஷன்ஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து சோஷியல் மீடியால வந்து நீங்க ஏதாவது வீடியோ போட்டீங்கன்னா கேப்ஷன்ஸ் வந்து என்னென்ன போயிட்டு இருக்கு அது எல்லாமே வந்துட்டு போட்டீங்கன்னா அது வந்து இவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஹியரிங் சேலஞ்ச் இருக்கிறவங்களுக்கு. ரைட் ஆக்சசிபிள் டெக்ஸ்ட், அதாவது என்ன ஒரு சில இந்த மாதிரி இந்த டெக்ஸ்ட்லாம் யூஸ் பண்ணனா இது கொஞ்சம் ஆக்சசிபிளா எல்லாராலையும் யூஸ் பண்ண ரீட் பண்ண முடியும், அந்த மாதிரி ஒரு சில நார்ம்ஸ் இருக்கு. அது நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்ப்போம். அதே மாதிரி ஆக்சசிபிள் விஷுவல்ஸ் வந்துட்டு விஷுவல்ஸ்லாம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வந்து கான்ட்ராஸ்டா இருக்கக்கூடாது. ஐ மீன் ரொம்ப ஆல்ரெடி டார்க் பேக்ரவுண்டு டார்க் டெக்ஸ்ட் அந்த மாதிரி இருக்காம எல்லாம் ஈஸியா படிக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரியான மைண்ட் செட்ல வந்து கிரியேட் ஆக்சசிபிள் விஷுவல்ஸ். மீம்ஸ் அண்ட் எமோஜிஸ். ஸோ சாரி, மீம்ஸ் அண்ட் எமோஜிஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதுவும் வந்து 100% ஆக்சசிபிளா இருக்காது. அது ஏன்னு நம்ம அந்த தனி செக்ஷன்ல பார்ப்போம். ஆக்சசிபிள் டெக்ஸ்ட், இப்போ நீங்க வந்து ஒரு சோஷியல் மீடியால வந்து ஒரு டெக்ஸ்ட், சோஷியல் மீடியான்னு மட்டும் இல்ல, நீங்க எங்க ஒரு டிஜிட்டல் கண்டென்ட் பிடிஎஃபா இருந்தாலும் சரி, வேர்டா இருந்தாலும் சரி, இல்ல ஏதாச்சும் அதான் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எங்க ஏதாவது ஆர்டிகல் எதனாலும் சரி, அது வந்து என்னன்னா எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் டைமே புரியுற மாதிரி ஒரு பேசிக் இங்கிலீஷ்ல எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. அது ஒண்ணு. ஃபேன்சி ஃபான்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாம ஈஸியா புரியுற மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து எல்லாராலையும் படிக்க முடியும். ஸோ அது ஒரு நார்ம்ஸ் இருக்கு. அப்புறம் ஆப்ரிவேஷன்ஸ் வந்து கேர்ஃபுல்லா இது பண்ணணும். இப்போ சப்போஸ் நம்ம வந்து ஸ்மால் லெட்டர்ல T.H.I.S படிச்சோம்னா அது வந்து ஸ்கிரீன் ரீடர்ஸால வந்து படிக்க முடியாது. ஸோ அது கன்ஃபியூஸ் ஆயிரும், எது வந்து சொல்லணும் எது சொல்லக்கூடாது சொல்லிட்டு அது ஒரு இதுவா இருக்கும். அதே மாதிரி கேப்ஸ் லெட்டர் ஸ்மால் லெட்டர் வந்து மிக்ஸ்ட் ஆகி வந்து நம்ம எழுதக்கூடாது. ஒன்னு எதனா கேமல் கேஸ்ல எல்லாம் இல்ல பாஸ்கல் கேஸ்ல எதனா இல்ல சம்டைம் இந்த மாதிரி வந்துட்டு ஸ்மால் லெட்டர் கேப்ஸ் லெட்டர்லாம் கலந்து எழுதக்கூடாது. சில நேரத்தில் ஆல் கேப்ஸ் கூட எழுதக்கூடாதுன்றாங்க. அவாய்ட் யூசிங் ஆல் கேப்ஸ் ஆர் பாசிபிள். ஸோ ஸ்க்ரீன் ரீடர்ஸ் வந்து சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதான் அதுவும். அதே மாதிரி நடுவில் வந்து ஆஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. டோன்ட் ரீப்ளேஸ் லெட்டர்ஸ் வித் ஆஸ்டிக்ஸ், அதுவும் வந்து ஸ்க்ரீன் ரீடரால படிக்க முடியாதான். அப்புறம் வந்து ஹேஷ்டேக்ஸ்லாம் நம்ம போடுவோம் சோஷியல் மீடியால ட்ரெண்டுக்காக. அந்த ஹேஷ்டேக்ஸ் எல்லாமே அது வந்து ஒரு ட்ரெண்டை குறிப்பிடும். அந்த ஹேஷ்டேக் வந்து எப்படி நம்ம போடணும்னா பாஸ்கல் கேஸ்ல போட சொல்றாங்க. அதாவது 4 வேர்டு இருக்குன்னா அந்த 4 வேர்டும் ஸ்டார்டிங் லெட்டர் வந்து கேப்ஸ் லெட்டர்ல போடணும். ஸோ அது மூலமா இன்னும் ஆக்சசிபிளா இருக்குமா. அப்புறம் டோன்ட் இன்சர்ட் ஹேஷ்டேக் இன்லைன், அதாவது என்னன்னா மிடில் வந்து ஹேஷ்டேக்லாம் போடாதீங்க. சப்போஸ் உங்களுக்கு ஹேஷ்டேக் போடுறதா இருந்தால் அது லாஸ்ட்ல போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த சென்டென்ஸோட கடைசியா போடுங்க அப்படின்றாங்க. ஸோ அதால ஸ்கிரீன் ரீடர்ஸ் வந்து எந்த ஒரு சப்போஸ் ஒரு சென்டென்ஸ் படிச்சுட்டே இருக்கும்போது நடுவில் ஹேஷ்டேக் இருந்துச்சுன்னா அது கன்ஃபியூஸ் ஆயிருமா. அப்புறம் வந்து புட் பிளாக்ஸ் ஆஃப் ஹேஷ்டேக், இப்போ வந்து நீங்க ஒரு 4-5 ஹேஷ்டேக் வந்து போடுறீங்கன்னா அது வந்து நீங்க மிடில் போடாதீங்க, இல்ல ஸ்டார்டிங்ல போடாதீங்க. லாஸ்டா வந்து எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து ஒரு கொலாச் பண்ணி கடைசியா போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு இதுவா சொல்றாங்க. அப்புறம் யூஸ் இன்க்ளூசிவ் லாங்குவேஜ், இந்த ஏபிளிஸ் லாங்குவேஜ்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. யூஸ் ஜெண்டர் நியூட்ரல் ப்ரொனவுன்ஸ் அண்ட் டேர்ம்ஸ். ஸோ வந்து ஸ்க்ரூட்டனைஸ் யுவர் டெக்ஸ்ட், அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு அது ஒரு நார்ம்ஸா சொல்றாங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு இன்க்ளூசிவான ஒரு சொசைட்டி இது பண்றதுக்காக வந்து அந்த மாதிரி வந்து அதுவும் பிரிச்சு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து நார்மல் ஜெண்டர் நியூட்ரல் ப்ரொனவுன்ஸ் யூஸ் பண்ணுங்க, ஏபிளிஸ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்றாங்க. ஸோ ஒன்லி ஃபார் ஆக்சசிபிலிட்டிக்காக. நெக்ஸ்ட் வந்து ஆக்சசிபிள் விஷுவல்ஸ். இது வந்து எதுக்கு நான் வந்து கலர் கான்ட்ராஸ்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்துட்டு டார்க் அது ஒரு நார்ம்ஸ் இருக்கு போல. ஃப்ரீ டூல்ஸ் லைக் திஸ் கலர் கான்ட்ராஸ்ட், நீங்க வந்து இந்த பேக்ரவுண்டுக்கு இந்த கலரும் டெக்ஸ்ட்டுக்கு இந்த கலரும் கொடுத்தீங்கன்னா அது வந்து இந்த மாதிரி ஒரு நார்ம்ஸ் இருக்கும். இந்த மாதிரி அட்லீஸ்ட் இந்த நார்ம்ஸ் இது கீழே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அது நம்மளுக்கே தெரியும்ல, ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில நேரத்துல, சரியா தெரியாது டெக்ஸ்ட். அந்த மாதிரி இல்லாம ஒரு டார்க்னா பிரைட்னா டார்க், அந்த மாதிரி இது ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அவாய்ட் பிளேசிங் டெக்ஸ்ட் ஆன் இமேஜஸ். ஸோ டெக்ஸ்ட் ஆன் இமேஜஸ் இதுதான் இங்க இருக்கு. டோன்ட் ஆட் எக்ஸசிவ் டெக்ஸ்ட் டு இமேஜஸ். நீங்க சப்போஸ் நிறைய டெக்ஸ்ட் போடுறதா இருந்தா அது தனியா போடுங்க. ஸோ அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்து திஸ் அலோஸ் யூசர் டு சேஞ்சஸ் சைஸ் கலர் லாங்குவேஜ் டு ஷூட் தி நீட்ஸ். அதாவது என்னன்னா இமேஜ்ல வந்துட்டு டெக்ஸ்ட் போடுறது மூலம் அது சரியா வந்து எல்லாமே படிக்கிறது வந்து கஷ்டப்படும் அந்த இமேஜ்ல இருக்க டெக்ஸ்ட். ஸோ அதால நீங்க இமேஜ்ல வந்து ஜஸ்ட் ஒரு கிராஃபிக்கலா என்ன சொல்ல வரீங்களோ சொல்ல வந்துட்டு டெக்ஸ்ட் வந்து தனியா கூட போடுங்க நிறைய இருந்துச்சுன்னா. அதே மாதிரி அனிமேட்டட் இமேஜஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும். இந்த ஜிப் ஃபார்மேட்டு இதெல்லாமே வந்து அவாய்ட் பண்ணுங்க. ஸோ இது வந்து நிறைய மூவ் ஆகிட்டே இருக்கிறதால வந்துட்டு அந்த ஸ்க்ரீன் ரீடர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அதனால வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிரும், இல்லை மேபி அதை அவாய்ட் பண்ணிக்கும், அந்த மாதிரி சொல்றாங்க. அப்புறம் டோன்ட் டிபெண்ட் ஆன் கலர் டு கன்வே மீனிங். அதாவது என்னன்னா ஒரு மீனிங் இந்த கலருக்கு இந்த மீனிங்க்கு இந்த கலர் தான் கொடுக்கணும் அந்த மாதிரி இல்லாம நீங்க வந்து டோன்ட் கலர்ஸ் கேன் பி ஹார்ட் டு டிசைன் ஃபார் பீப்புள் வித் விஷன் இம்பேர்மெண்ட்ஸ்.
கம்பைன். ஓகே. ஸோ சாரி. ஹலோ ஹலோ. கேக்குது ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. அதாவது என்னன்னா வந்துட்டு இப்போ ரெட் கலர்னா வந்துட்டு இப்போ ஸ்டாப் ஆகுறது அந்த மாதிரி இல்லாம வந்துட்டு மீனிங் கன்வே பண்ண நார்மலாவே கன்வே பண்ணுங்கன்னு சொல்றாங்க போல. இது கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஓகே. ஸோ மீம்ஸ் அண்ட் எமோஜிஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்போ நம்ம ஒரு இதுவா இருக்கும். இப்போ வாட்ஸ்அப்ல எல்லாம் எமோஜிஸ் வச்சு தான் நம்ம நிறைய கன்வே பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த இப்போ ஃபேஸ்புக்லயும் பார்த்தீங்கன்னா நிறைய எமோஜிஸ்ல வச்சு நம்ம கமெண்ட் செக்ஷன்லாம் கொடுப்போம். அது வந்து புல்லட் பாயிண்ட்ஸ்ல கொடுக்காதீங்க. அது ஸ்கிரீன் ரீடர்ஸ்ல வந்து இதுவா எடுத்துக்கும். ஐ மீன் அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ரீச் ஈச் எமோஜிஸ் டெக்ஸ்ட் அலோட். This makes it longer to read a list and risk muddling clarity. ஸோ அது ரொம்ப நேரம் எடுத்துக்கிறதால வந்து அது வேணாம், அவாய்ட் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு எமோஜி கொடுக்கும்போது அதுக்கு ஆல்ட் டெக்ஸ்ட் வந்து கொடுங்க. அது வந்து என்ன எமோஷன் வந்து கன்வே பண்ணுது அப்படின்றது வந்து கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பிளேஸ் எமோஜிஸ் அட் எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ். ஸோ வந்து நீங்க வந்து மிடில் வந்து கொடுக்காம வந்து எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல கொடுத்தீங்கன்னா அது ஈஸியா இருக்கும் ஸ்கிரீன் ரீடர்ஸ் இது பண்றது ரீட் பண்றதுக்கு. அதே மாதிரி மோர் தென் 3 எமோஜிஸ் ஒரு சோஷியல் மீடியால மோர் தென் 3 எமோஜிஸ் கொடுக்காதீங்க. அது வந்து ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸா சொல்றாங்க. அதே மாதிரி டோன்ட் ரிப்பீட் மோர் தென் 3 எமோஜிஸ் இன் எ ரோ. அதாவது தொடர்ந்து 3 எமோஜிஸ் அனுப்பாத மாதிரி வந்து பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாமே ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் மாதிரி சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணனா மேபி வந்துட்டு அந்த ஸ்கிரீன் ரீடர்ஸ்ல இது பண்றதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா அது கொஞ்சம் இதுவா இருக்கும் போல. லைக் வந்துட்டு ஆக்சஸபிளா இருக்கும், பிளஸ் கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம சப்போஸ் இன்க்ளூசிவான ஒரு போஸ்ட் போட நினைக்கிறோம், எல்லாருக்காம போட நினைக்கிறோம்னா நம்ம இந்த நார்ம்ஸ் எல்லாமே பார்த்தாகணும். ஆக்சசபிள் டெக்ஸ்ட், கிரியேட் ஆக்சசபிள் விஷுவல்ஸ், மீம்ஸ் அண்ட் எமோஜிஸ் இதெல்லாம். ஓகே. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வந்து சோஷியல் மீடியா ஆக்சசிபிலிட்டி பற்றி பார்த்தோம். ஸோ டிஜிட்டல் ஆக்சசிபிலிட்டி பற்றி பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தோம்னா வந்துட்டு ஆக்சசிபிலிட்டி லாஸ். ஸோ இதுதான் ஒரு மெயினான ஒரு விஷயம் நினைக்கிறேன். ஏன்னா இதுதான் நம்ம உரிமையை பற்றி பேச போகுது. லைக் வந்து ஸோ அதை பற்றி நம்மளுக்கான ஆக்சசிபிலிட்டி லாஸ் இந்தியாவில் வந்து என்னென்னலாம் இருக்குன்ற நோட் பண்ணும்போது இந்த 3 பாயிண்ட் நம்மளுக்கு கிடைச்சிது. அதாவது ஃபெசிலிட்டிஸ் ஃபார் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ், பஸ் ஸ்டாப்ஸில், ரயில்வே ஸ்டேஷனில் இது எல்லாமே வந்து எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு செட்டப் இருக்கணும். டாய்லெட்ஸ், பப்ளிக் ஸ்பேசஸ், பார்க்கிங் ஸ்பேசஸ், டிக்கெட் கவுண்டர்ஸ் இது எல்லாமே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் டு ஆல் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் தட். ஸோ எல்லா மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டை வந்து எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அது எல்லாமே எக்கானமிக் வியபிள் அண்ட் வித்வுட் மேஜர் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் இன் டிசைன். மேஜர் ஸ்ட்ரக்சரல் டிசைன் இல்லாமல் வந்து எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரியான எல்லாரும் அது ஒரு ரூல் இருக்கு. ஐ மீன் அது ஒரு லா இருக்கு. எல்லாரும் டிரான்ஸ்போர்ட் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணணுன்ற மாதிரி ஒரு செட்டப் வந்து உருவாக்கணும். ஆக்சசிபிள் ரோட்ஸ், ஸோ வீல் சேர் யூஸ் பண்றவங்கலாம் கூட ஈஸியா இண்டிபெண்டா போற மாதிரி வந்து ஆக்சசிபிள் ரோட்ஸ் வேணும். இது எல்லாமே வந்து நம்ம 41 செக்ஷன் ABCல வந்து சொல்லியிருக்காங்க. அக்கார்டிங் டு தி ரைட்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வித் டிசபிலிட்டி ஆக்ட் 2016. ஓகே. சப்போஸ் இப்போ ஏதாச்சும் நம்ம போகும்போது பாத்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பிளேசஸ் வந்து இன்ஆக்சசிபிளா இல்லை அப்படின்ற பட்சத்துல நம்ம வந்து ஒரு ஆப் ஒன்று இருக்கு. ஸோ இன்னைக்கு தான் நான் வந்து நவீன் கேள்விப்பட்டு சொன்னாங்க. ஸோ சுகமியா பாரத் ஆப்னு சொல்லிட்டு அங்கே இருக்கான். அங்கே வந்து நம்ம கம்ப்ளைண்ட் போட முடியுமா? ஸோ இந்த மாதிரி எல்லாரும் வந்து போகிற பிளேஸ் வந்து இந்த மாதிரி இன்ஆக்சசிபிளாக இருக்கு. ஸோ அப்படின்ற போது வந்து அவங்க வந்து அதுக்கேற்ற வந்து நடவடிக்கை எடுப்பாங்க. ஸோ ஆனால் நம்ம எங்கேயாச்சும் போகும்போது ஏதாச்சும் டூரிஸ்ட் ஸ்பாட்டோ இல்லை எங்கேயாச்சும் பப்ளிக் பிளேஸ் போகும்போதோ வந்து அந்த மாதிரி இல்லைன்னா நம்ம இந்த ஆப் யூஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அது பிளே ஸ்டோர்ல இருக்கு. அதை லிங்க் கூட இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே. Alert. சோ இதுதான் வந்துட்டு சோ இந்த பிரசன்டேஷன்ல வந்து ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு வச்சிருந்தேன். ஓகேவா? ஹலோ. Alert. ஹலோ. இப்போ நல்லா பேசுறீங்க. Thank you. இது நிறைய பேர் ஆக்சுவலா மீடியா கிரியேட் பண்றதுல இவ்வளவு இருக்குன்றதுல இன்னைக்குதான் ஆக்சுவலா எனக்கு Thank you. கிரேட் ஒர்க். Thank you bro. Thank you. ஸோ ஆக்சுவலா வந்து இன்னொன்னு நான் ஷேர் பண்ண நினைச்சிருந்தேன். லைக் வந்து மியூசியம் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் வந்து எத்தனை பேருக்கு ஐ மீன் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் நிறைய பேருக்கு வந்து புதுசா இருக்கும். ஸோ அது வந்து இன்னைக்கு ஸோ வந்து அது வந்து சென்னையில் வந்து ஒரு பிளேஸ் இருக்கு, மியூசியம் ஆஃப் பாசிபிலிட்டிஸ்ன்னு போட்டாலே வரும்.
அது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமான ஒரு ஆக்சசிபிள் இன்க்ளூசிவான ஒரு பிளேஸா இருக்கும். லைக் எல்லா ப்ராடக்ட்ஸ்ல இருந்து அங்க வந்து ஷோகேஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லாருமே யூஸ் பண்ணணும். இப்போ வந்து ஒரு கேம் இருக்குன்னா வந்து அது வந்து ஒரு விஷுவலி சேலஞ்சரோ சரி, டெஃப் பீப்புளோ சரி எல்லாருக்கும் யூஸ் பண்றதுக்கான எல்லா ப்ராடக்ட்டும் வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி மாடல் ஹோம் வந்து ஒரு ஒரு ஆக்சசிபிள் ஹோம் வந்து என்னென்னலாம் இருக்கணும் அந்த மாதிரி வந்து அது எல்லாமே வந்து அங்க டிஸ்ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ Alert. இதெல்லாம் இருக்கணும். இந்த பொருள்லாம் வந்து எல்லாரும் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரிலாம் வந்து அங்க ஷோகேஸ் பண்ணிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஐ மீன் டெடிகேட்டடா வந்து ஆக்சசிபிலிட்டிக்காகவே வந்து கிரியேட் பண்ண பிளேஸ் இது. மியூசியம் ஆஃப் பாசிபிலிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு. இது சென்னை மெரினா பீச் பக்கத்துல இருக்கு. ஸோ இதோட வெப்சைட் பார்த்தாலே வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ஐ மீன் நம்மளுக்கே தெரியும். இது வந்து டெவலப் பண்ணும்போதே பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சசிபிலிட்டியோட டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாருமே விஷுவலி சேலஞ்ச் பீப்புள்ஸ்க்கு வந்து அந்த டெக்ஸ்ட் எல்லாம் பெருசு பண்ணி சின்னது பண்ணி அதே மாதிரி வந்து சவுண்ட் வந்து இது பண்ணி சவுண்ட் ஃபீச்சர்ல ஆடியோ ஃபீச்சர் வச்சுட்டு யா ஸோ இங்க பாத்தீங்கன்னா ரீட் ஹலோடுன்ற போது Alert. Search Welcome to Museum of Possibilities. ஸோ அந்த செக்ஷன் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆகி வந்துட்டு நமக்கு சொல்லும். About Us Museum of ஸோ Possibilities இதுதான் is a வந்து ஒரு ஆக்சசிபிள் demonstration வெப்சைட்னு center for சொல்லுவாங்க. இதுதான் வந்து ஒரு ஆக்சசிபிள் வெப்சைட் எல்லாருமே யூஸ் பண்றதுக்கான வெப்சைட். இப்போ டி வந்து இங்க இருக்குங்களா? ஸோ இது வந்து இது ஒரு நிமிஷம் இங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபாண்ட் சைஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகி வரும். அது வந்து ஒரு லெவல் இருக்கும். ஸோ வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ வந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்க செட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வெப்சைட் இது பண்ணும்போது இந்த கேசஸ் எல்லாமே வச்சிருக்கணும். அதே மாதிரி ஒரு சில பர்சன்ஸுக்கு வந்து அந்த கலர் வந்துட்டு இந்த கலர் வந்து செட் ஆகாத பட்சத்துல இவங்களே வந்து ஒரு இந்த கலர் கொடுக்குறாங்க. ஸோ வந்து அவங்க ஒரு சில பேருக்கு இந்த கலர் தான் வந்துட்டு ஓகேவா இருக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டா வந்து அந்த செட்டப் டோட்டல் வெப்சைட்டோட செட்டப்பே மாத்துது. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு இந்த இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு இன்னொரு செட்டப் அந்த மாதிரி 4 செட்டப் வச்சிருக்காங்க. பிரைட்னஸ் எல்லாம் கம்மி பண்ணி கான்ட்ராஸ்ட்லாம் வச்சு யா ஸோ அதே மாதிரி லாங்குவேஜ் செக்ஷன் வந்துட்டு ஒரு சில பேருக்கு தமிழ் இங்கிலீஷ்னு 2 இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா மைண்ட்ல வச்சுட்டு எல்லாருமே யூஸ் பண்ற மாதிரி வச்சிருக்கணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க ப்ராடக்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த பிளேஸ். ஒரு நிமிஷம் அதுக்கு முன்னாடி கேலரி சும்மா பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த சும்மா கிச்சன் கலெக்ஷன் சொல்லிட்டு அவங்களே வந்து அந்த பொருள்லாம் வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இந்த பொருள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்துட்டு அந்த செட்டப் அந்த ஸ்ட்ரக்சரே மாற்றிருக்கும். எல்லாருமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி அந்த உட்கார சேர்லேருந்து ஷோஃபாலேருந்து எல்லாமே. ஸோ ஒவ்வொரு பொருளுக்கையும் வந்து ஒரு கியூஆர் ஸ்கேனர் மாதிரி வச்சிருப்பாங்க. அதை ஸ்கேன் பண்ணி அந்த வெண்டர் டீட்டெயில்ஸை நம்ம வாங்கி அந்த பொருளை கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி செட்டப் இருக்கு. ஸோ பெட்ரூம் கலெக்ஷன்ஸ் வந்துட்டு ஸோ அதான் பெட்ரூம் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு பெட்ரூம்ல ஆக்சசிபிளா என்னென்னலாம் இருக்கணும் அது எல்லாமே வந்துட்டு இந்த இதுல சொல்லியிருப்பாங்க. லைக் அந்த சாஞ்சிக்கிற மாதிரி இது வந்து பாத்ரூம் இது மாதிரி வந்து அந்த துணி எடுக்கிறது எல்லாமே. ஸோ எப்பயாச்சும் யாராவது சென்னையில இருந்து வர மாதிரி ஐடியாவோ இல்லை ஆல்ரெடி சென்னையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பிளேஸ் போய் பாருங்க. நல்லாவே இருக்கும். ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இது இருக்கும். இல்ல சப்போஸ் யாருக்காச்சும் இந்த பொருள் ஏதாச்சும் தேவைப்படுதுன்னா இந்த இந்த சைட்ல போயிட்டு அந்த கீழே கேட்டகரி வைஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து லைவ் ஒரு டே டு டே ஆக்டிவிட்டிஸ் தேவைப்படுதா இல்லை ஒர்க்கு தேவைப்படுதான்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ நீங்க ஒர்க்கு செலக்ட் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான பிரெய்லிஸ் அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். இல்லை மியூசிக் ரிலேட்டட் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். இதோ அடாப்டர் மியூசிக் இது வந்து சைன் லாங்குவேஜ் வீடியோட வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து சைன் லாங்குவேஜ்ல போய் அந்த பொருளுக்கான இது வந்து இதுவாகும். இது வந்து ஹியரிங் டிசபிலிட்டி பர்சன்ஸ்க்கு வந்து இது யூஸ் ஆகும். ஸோ இது அதான் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாகவே ஆக்சசிபிலிட்டிக்கான ஒரு பிளேஸு ப்ளஸ் அந்த வெப்சைட்டும் அதுக்கேற்ற மாதிரி இது. ஸோ நீங்கள் கூட போய் செக் பண்ணலாம். ஓகே ஸோ அதுதான். ஸோ இதுதான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டே வந்து இனிஷியேட்டிவாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி இந்தியாவில் வந்து ரொம்ப ரேருன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து ஒரு ஆக்சசிபிளான ஒரு பிளேஸ் வந்து இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே மியூசியம் கேஃபே கூட இருக்கு. அதுவும் நல்லா இருக்கும். ரொம்ப ஆக்சசிபிளா வந்து எல்லாரும் உட்காந்து சாப்பிட்ற மாதிரியான ஒரு செட்டப் இருக்கும். அவ்வளவுதான். ஓகே. Alert. சூப்பர் சூப்பர் பிரதர். தேங்க்யூ. நல்ல பிரசன்டேஷன் ஆக்சுவலா ரொம்ப கிளியரான ஒரு பிரசன்டேஷன். தேங்க்யூ எனக்கு ரொம்ப தேங்க்யூ.
நான் இந்த பிரசன்டேஷன் கிட்ட கேட்பேன். கண்டிப்பா ப்ரோ. இது ஆக்சுவலா இந்த குரூப்லயே ஷேர் பண்ணிடுறேன். ஸோ யார் வேணாலும் பார்க்கலாம். ஓகே ஓகே. நம்ம இத நம்மளால எங்கெங்கெல்லாம் கொண்டு போக முடியுதோ அங்கெல்லாம் நம்ம இது கண்டிப்பா. நிறைய ஓகே. விஷயம் இது மாதிரி வெல்ஃபேர் அக்செப்டபிள் சொன்னது இல்லையா? இன்னொன்னு இந்தியாவில் அந்த கஸ்டமைசேஷன், நமக்கு கஸ்டமைஸ் வெல்ஃபேர் பண்றதுக்கான கம்பெனிஸ் கம்மின்னு கூட சொல்ல முடியாது, இல்லைன்னு தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லாருக்கும் அவங்க ஆமா. என்ன பண்றாங்க, நாம தானே ஒரு பேட்டர்ன் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த கேட்டகரி இந்த கேட்டகரி கேட்டகரி சிலருக்கு கால் கால் எப்படி வைக்க முடியும் அவங்களுக்கு கம்ஃபர்டான்ற மாதிரி போட்டுருக்கோம். ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த வீல்சேரோட செட்டப்க்கு எப்படி ஃபுட் ரெஸ்ட் வைக்க முடியுமோ அப்படின்னு வச்சிடுறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதை ஃபுட் ரெஸ்ட் சொல்றேன். ஆனா அவங்க பாடி ஹோல் பண்ணி அந்த எல்லாம் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது ப்ரோ. இப்போ ஓகேவா? இப்போ ஓகே. அது முன்னாடி நெட்வொர்க் இஷ்யூ நினைக்கிறேன். நான் தேடின வரைக்குமே நிறைய இந்தியாவில் நான் நிறைய வீல்சேர் மேனுஃபேக்சர் கம்பெனிஸ் கிட்ட பேசினேன். எல்லாருமே வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியாது. அத அவங்க கஸ்டமைஸ் சொல்றாங்க. அப்படி சொல்ற கஸ்டமைஸ் எப்படி இருக்குன்னா, இப்போ டீ டம்ளர் ஹோல்ட் பண்றதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று வைக்கிறதுக்கு, தூக்குறது இறக்குறது எல்லாமே கஸ்டமைஸ்ல கொண்டு வந்துடுறாங்க. அதுவுமே ஆனா நமக்கு கொஞ்சம் நாம கவர்மெண்ட் கொடுக்குது, அது ஒரு நல்ல விஷயம். அஸ்டிச்சோட டைப் பண்ணி கவர்மெண்ட் கொடுக்குற அந்த எலக்ட்ரிக் வீல்சேர் நல்லதா இருக்கு. 2 டைப்ல கொடுக்குறாங்க. ஒண்ணு வந்து ஸ்பைனல் பாதிக்கப்பட்ட ஒரு பேட்டர்ன்ல கொடுக்குறாங்க. இன்னொன்னு நார்மலான வீல்சேர் கொடுக்குறாங்க நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட். அது எல்லாமே ஒரே அளவா தான் இருக்கு. எல்லாருக்கும் ஒரே வீல்சேர் தான். எல்லாருக்கும் ஒண்ணுதான். இன்னைக்கு தேதிக்கு அது வந்து கொடுக்குறாங்களேன்ற மாதிரி அப்படி எடுத்துக்கிட்ட தேவையில்லைன்றது என்ன கஸ்டமைஸ் பண்ணணும். அதுவும் ஆமா. ஆக்சுவலா வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு கூட வந்துட்டு அந்த அவங்களுக்கு அந்த சம்திங் ஏதோ காலுக்கு ஒரு ஸ்டெபிலைசரா வேணும்னு ஒரு கேலிபர் மாதிரி, அது வந்து ஹிப்பும் கனெக்ட் பண்ற மாதிரி, அது வந்து கஸ்டமைஸ் தான் இருக்கும். அது பேர் ஏதோ சொன்னாங்க. அது வந்து மிலிட்ரி அந்த பர்சன்ஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி வந்து ஒரு செட்டப் போல. அது கூட கேட்டிருந்தாங்க. ஆனா அது ரொம்ப இங்க கேளுங்க அங்க கேளுங்கன்னு சொல்லிட்டு அது இருக்காங்க. ஆக்சுவலா அது ஒரு மெயின் இதுவே வந்து என்னன்னா வந்து அவங்க செட் பண்ணி வச்சிருக்காங்க. சரி இந்த இதுதான் வந்து இப்படிதான் இருக்கணும், இதுதான் அவங்க ஒரே ஆங்கிள் வந்து வச்சுட்டு இது வந்து எல்லாருக்குமே அப்ளை பண்ண பாக்குறாங்க. அது தப்பு. அவங்களுக்கு அந்த ஈக்விட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல, இவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேத்த மாதிரியான ஒரு செட்டப் வந்து அவங்க பண்ணி தரணும். அதுதான் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுல இன்னும் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா, ஒரு சிலவங்க ஹைட் கம்மியா இருப்பாங்க, உட்காரும் பொழுது அவங்களோட உயரம் குறைஞ்சிரும். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த அந்த ஆம்ரெஸ்ட் ரொம்ப ஹைட்டா இருக்கும். அதை வச்சு அந்த ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணவே கஷ்டமா இருக்கும். அவங்க எக்ஸ்ட்ரா ஹைட்டுக்கு ஏதாவது வச்சு அது மேல அவங்க உட்காந்து அதுக்கப்புறம் ஆம்ரெஸ்ட் யூஸ் பண்றாங்க. கவர்மெண்ட்ல கொடுக்கறதே கூட சொல்றேன். அந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கு. வரணும். ஆமா. நானே பேசிக்கிட்டு இருக்கேன். இல்ல ஆக்சுவலா டிஸ்கஷன் மாதிரி தான் பிளான் பண்ணிருந்தோம். இல்ல மத்தவங்களோட வாய்ப்பையும் பறிக்கிறோம். சரண் ப்ரோ ஆக்டிவிட்டி ஏதோ வச்சிருக்கேன்னு சொன்னாரு. ஓகே. அது ஆக்சுவலா ஆக்டிவிட்டி கிடையாது. அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு வெப்சைட். ஸ்கிரீன் தெரியுதுல? தெரியுது. இது ஆக்சுவலா வந்து ஒரு சும்மா ப்ரௌஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் இது ரிலேட்டடா. அப்போ வந்து ஒரு வெப்சைட் ஒன்று கிடைச்சது. அதாவது ஆக்சசிபிலிட்டி வந்து எங்கெங்கெல்லாம் ஃபெயில் ஆகுது, என்னென்ன டிசைன்லாம் ஃபெயில் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபன்னியா alert. இங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு இது வந்து ஒரு 30 சும்மா ஒரு ஜஸ்ட் ஃபன்னி மாதிரியும் இருக்கும். ஆனா கொஞ்சம் சிந்திக்கிற மாதிரியும் இருக்கும். இங்க டு இன்வைட் டிசேபிள்மென்ட் டு டாக் அபவுட் டிசபிலிட்டின்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ் வச்சு இது பண்ணியிருக்காங்க. அதை வந்து அந்த ஒரு இதுல ட்விட்டர்ல போட்டிருக்காங்க போல.
அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி விஷயத்துல வந்து ஆக்சசிபிலிட்டி வந்து இருக்குன்னு சொல்லிட்டு ஆனா இல்ல, இருக்கு ஆனா இல்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயம். இங்க பாத்தீங்கன்னா வந்து இஃப் யூ ஆர் நாட் ஆல்ரெடி இன் வீல் சேர் யூ வில் பி ஆஃப்டர் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரோலர் கோஸ்டர் ரைட்ல போற மாதிரி வந்துட்டு வச்சிருக்கானுங்க. கேட்டா இது ஆக்சசிபிள் சொல்லிட்டு சொல்லிக்கிறானுங்க. இங்க ஐகான் இது லோகோ வச்சிருக்கானுங்க. சோ இது ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி இது பக்கா ரோலர் கோஸ்டர் தான். எக்ஸ்ட்ரீம் வீல் சேரிங் சொல்லிட்டு அப்படியே யாருக்காச்சும் அட்வென்ச்சர் மாதிரி இது பண்ணனா இது யூஸ் பண்ணிக்கலாம் போல. அதுவும் கம்ப்ளீட்டா முடியல. கேட்டா இதெல்லாமே வந்து ரேம்ப்ன்ற மாதிரி இதெல்லாம் சும்மா அங்கங்க வச்சிருப்பானுங்க போல. சோ இது பாத்தீங்கன்னா வந்துட்டு கிராஸ் வாக். ஆனா இது பார்த்தா நடுவுல ஒரு இது மாதிரி போட்டு வச்சிருக்கானுங்க. கேட்டா இது வந்து கிராஸ் வாக் ஃபார் ஹேண்டிகேப் தான். சோ அதே மாதிரி தான் பாருங்க இந்த ஐகான் இது வேற. இந்த மாதிரி நிறைய இதுக்கு. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு பீயிங் ஹேண்டிகேப்ட் இன் கேபோ இஸ் அப்பரண்ட் எக்ஸ்ட்ரீம் ஸ்போர்ட். யாருக்காச்சும் அந்த விளையாடுற மாதிரியான ஒரு இது இருந்துச்சுன்னா இங்க யூஸ் பண்ணிக்கலாம் போல. சோ ஏறி ஏறி இறங்குறது. இது பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது செம சிரிப்பா இருந்தது. எபிக் ஃபெயில். இது பாத்தீங்கன்னா வந்து when it comes to ஏதோ இது போல ஆக்சசிபிலிட்டி, அதாவது பாத்ரூம் ஆக்சஸ் பண்றதுக்கு வந்துட்டு இந்த இது போட்டிருக்கானுங்க. அங்கே ஸ்டெப்ஸ் இருக்கு. கேட்டது வந்து இப்போ வீல் சேர் ஐ மீன் டிசேபிள் பர்சன்ஸ் யூஸ் பண்றதுக்கான ஒரு செட்டப். அதுவும் இதுதான் அல்டிமேட் ஆக்சசிபிலிட்டி ஃபெயில். அதாவது பார்க்கிங் இது போல. ஆனா இது பாத்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப குட்டியா அழகா இருக்கு. அதே மாதிரி இது ஆக்சசிபிலிட்டி ஃபெயில். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த ஐகானுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி நிறைய ஸ்டேர் கேஸ் தான். இந்த இங்க பாருங்க. அதாவது மல்டிவேல வந்துட்டு யூஸ் பண்ற மாதிரி போல. ஸ்டெப்ஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம், வீல் சேராவும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதே இதுல ட்ரெயின் போகாது ஒரே இது மாதிரி அது மாதிரி போற மாதிரி வச்சிருக்கானுங்க. How is supposed to work? இது பார்க்கிங் போல. சார் இந்த மாதிரி ஒரு 30 இமேஜஸ் இருந்தது. 30 இமேஜஸுமே பங்கமா இருந்தது. இங்க வந்து இது மாதிரி வீல் சேர் வந்து ஆக்சசிபிளா இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. யூஸ் செகண்ட் ஃப்ளோர்னு சொல்லிட்டு. ஆனா இங்க வந்து இந்த மாதிரி இருக்கு. ஆனா யூஸ் செகண்ட் ஃப்ளோர். இந்த மாதிரி நிறைய பிளேஸ் ஆனா பார்க்க முடியும். இதுதான் இன்னும் இதுவா இருக்கும். லைக் வந்துட்டு அந்த இந்த ஒருத்தர் இவர் வந்து பார்லிமெண்ட்ல இருக்காரு போல. இவர் ஒருத்தருக்காக வந்து வீல் சேர் இது எதுக்கு ரேம்ப் போடணும்னு சொல்லிட்டு இவருக்கு மட்டும் அந்த ஸ்லைடிங் மாதிரி அந்த ட்ரெயின் போற மாதிரியே செட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுதான் இன்னும் அல்டிமேட். அது ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு பேஷண்ட் மாடர்ன் வீல் சேர் மாதிரி போட்டு இதெல்லாம் வேற லெவல் ஐடியாஸ். அதுவும் பாத்தீங்கன்னா இது இது ஏதோ வந்து ஆக்சசிபிலிட்டி ஃபெயில். இதுவும் வந்து ஏதோ இது ரேம்ப் பண்ற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஏதோ ரயில்வே இது மாதிரி பெடல் இது மாதிரி பேக் மாதிரி. இங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு வீல் சேர் அப்படியே ஸ்வாங்கின்னு போய் ஸ்லாண்டிங் ரொம்ப ஸ்லாண்டிங்கா இருக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா முடிவே இல்லை. கேட்டா இது வந்து ரேம்ப் இது இருக்கு. ஆனா முடிவே இல்லை. அங்கிருந்து அப்படியே ஜம்ப் பண்ணணும் போல வீல் சேர்ல இருந்து. இது இது பாருங்க ஃபார் டிசேபிள் பீப்புள்ஸ் ஆன் ஸ்லிட்ஸ். இந்த மாதிரி வேற லெவல் ஐடியாஸோட பண்ணி கட்டி வச்சிருக்காங்க. பைசைக்கிள் ரேம்ப். இது பாருங்க. அதாவது ரேம்ப் போட்டு வச்சிருக்காங்க. ஆனா ஒரு ஸ்டெப் முன்னாடியே வந்துச்சு. இதெல்லாம் ஃபன் பண்ணி வச்சிருக்காங்க அங்கங்க ஏதோ ஒரு ஏரியாஸ்லாம். இது வந்து குளோபலா ஐ மீன் நிறைய ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கும் சோஷியல் மீடியால. அதெல்லாம் கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி இந்த இதுல கொலாஜ் பண்ணி வச்சிருக்காங்க போல. வீல் சேர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லிட்டு இந்த பில்டிங் வந்துட்டு இப்படி பண்ணி வச்சிருக்கானுங்க. இது பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்லாண்ட். இதெல்லாம் இங்கெல்லாம் போனீங்கன்னா வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். வேற ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். So disability fails.
மரம் நடுவுல இது பண்ணி அதை தாண்டி இதுவும் அதே மாதிரி தான், டிசபிலிட்டி ஆக்சஸ் ஃபார் த பிரேவ். இதெல்லாம் அல்டிமேட். ஏபிள் இஸ்கால்ல கூட ஏற முடியாது போல அங்கெல்லாம். இங்க பாருங்க, வீல் சேர் ஆக்சஸ், ஆனா வந்து ஸ்டெப்ஸ். பாருங்க, how to break glass. இந்த இது கமெண்ட்ஸ்லாம் பார்த்தா இன்னும் சிரிப்பா இருக்கும். how to break the glass doors wheelchair edition. Hats off to the genius who installed this disabled ramp access ramp. It just up the stairs. நிறைய இந்த மாதிரி தான் ஸ்டெப்ஸ் தாங்க வேற லெவல்ல இருக்கு. பாருங்க, அந்த ரேம்ப்னு பேருக்கு வச்சுட்டு ஆனா அந்த ஸ்டெப்ஸ் இருக்கு. இதுதான் ஷேர் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி, ஓகே, இதையும் நம்ம வந்து சும்மா போட்டு வைப்போம். You get a wheelchair in this, no problem. இது வந்து ஒரு லாக்கரா வீல் சேர் இது பண்றதுக்காக. ஆனா அது எவ்வளவு குட்டியா அழகா இருக்கு. Alert. சோ இதுதான் வந்து ஷேர் பண்ணலான்னு. ஆக்சுவலி இதே மாதிரி ஒரு இது எங்க ஊர்லயும் இருக்கு. அங்க போனா பள்ளி பெருக்கே விளைய வேண்டியதான். அந்த மாதிரி ஒரு ரேம்ப் கட்டி வச்சிருந்தாங்க. இது பேங்க் ஒரு சிலர் ரொம்ப இதுவா, ஒரு சிலர் நானே பார்த்திருக்கேன். அந்த வீல் சேர் போகவே முடியாத அளவுக்கு ரொம்ப இது நேரோவா இருக்கும். ஆக்சுவலா அப்படி ஒரு ரேம்ப் வந்து வேற எங்கன்னா இருக்கிறதுல எனக்கு ஆச்சரியம். பாண்டியில ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கு ஆக்சுவலா அந்த ரேம்ப். அந்த ரேம்ப் ஈவன் எலக்ட்ரிக் வீல் சேர், நார்மல் வீல் சேர்ல அவங்களா அது யூஸ் பண்ணவே முடியாது. ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல், ஒரு எப்படி சொல்றது, அந்த ஹாஸ்பிட்டல் பேரு சொல்லுங்க, குமரன் ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டு, அது பேர் ஒரு நல்ல ஃபேமஸான ஹாஸ்பிட்டல் இருக்குங்க. அந்த ஹாஸ்பிட்டலோட என்ட்ரன்ஸ்ல இப்படி இருக்கும், 90 டிகிரில இருக்கு கிட்டத்தட்ட. ஒருத்தனோட ஹெல்த் ஹைட் மட்டும் இல்லாம ஸ்லாண்டிங் வந்து ஒரு பக்கம் சருவலா இருக்கும். வீல் சேரே இப்படி இப்படி ஒரு 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 20 டிகிரி இப்படி தாண்ட மாதிரி இருக்கும் அதுல ஏற்றும்போது. அந்த மாதிரிலாம் பண்ணி அதுவும் ஒரு மல்டிபர்பஸ் நினைக்கிறேன். நீங்க வந்து வீட்லயும் பாத்ரூம் இறங்கி போறதுனா போய்க்கலாம், ஸ்லைட் பண்றதுனா பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஹைட்டா இருக்கும், ரொம்ப குட்டியா இருக்கும். நான் டெய்லி அதை பார்த்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கேன். நான் வந்து மேனுவல் வீல் சேர் தான் வச்சிருக்கேன். அதுல ப்ரொபல் பண்ணி போக முடியாது. அதாவது பின்னாடி இருந்து இது பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டைம் அதை யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிட்டேன். அம்மா வந்து தள்ளிட்டு போனாங்க. செகண்ட் டைம்லாம் இது ப்ரொபல் பண்ணும்போதெல்லாம் கீழே வந்துட்டான். ரொம்ப குட்டியா வந்து ரேம்பை வச்சு அப்படி பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. அதை பார்த்தாலே அப்படிதான் இருக்கு. ஆக்சுவலா இங்க ரூம் பக்கத்துல ஒரு ரேம்ப் போட்டுருந்தாங்க. ஆக்சுவலா அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதெல்லாம் வந்து கரெக்டா ப்ரொபோஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்க மாதிரி இருந்துச்சு. பாத்ரூம் பக்கத்துல மட்டும் எனக்கு ரேம்ப் வந்து சரியா பண்ணாம விட்டு போயிட்டாங்க. நீங்க போட்ட இமேஜஸ்லாம் அது மாதிரிதான், ரோலர் கோஸ்டர் ட்ரீட்மெண்ட் பார்க் மாதிரி போறது. அது ஒரு சிலர் வளைஞ்சு வளைஞ்சு வேற போகுது. அதான் வீல் சேர் யூஸ் பண்றவங்களுக்கு இந்த அம்யூஸ்மெண்ட் வந்து அது மாதிரி பண்ண மாட்டேங்க. எல்லாம் கேங்கா ட்ரிப் போறோம் அந்த ஏரியாக்கெல்லாம் போறதுக்கு பாருங்க, அங்கேயும் வந்து இந்த மாதிரிலாம் வச்சாங்கன்னா நம்மளும் ஜாலியா ஸ்லைட் பண்ணி விளாடலாம். இந்த மாதிரிதான் அங்க ஒரு நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணி ஆஃப் பண்ணிட்டீங்களா? ஹலோ, சொல்லுங்க ப்ரோ. ஆனா பேசுறது கேக்குதா? கேரளா யாருன்னா டூர் போகணும்னு பிளான் பண்றீங்கன்னா அங்க அக்சசிபிளான ஒரு கூட்டமா இல்லாம 4 நாள் ஆக்சுவலா அங்க இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் வாய்ப்பு இருக்கு.
0 டிகிரி ஜங்கிள் ரெசார்ட்னு சொல்லிட்டு நல்ல வியூ, வேலி வியூ ஃபுல்லாவே டிஎஸ்டேட். அந்த நம்ம அந்த பால்கனில இருந்து பார்த்தாலே ஃபுல்லாவே அந்த டிஎஸ்டேட் தான் தெரியுற மாதிரி இருக்கு. யூடியூப்ல போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அங்க அக்சசிபிள் ரூம் இருக்கும். சூப்பரான வியூ இருக்கு. ஒரு இது நான் அந்த இடத்துக்கு புக் பண்ணி அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணிட்டேன், போக முடியாம. நான் போனதுக்கு நல்லா இருந்துச்சு. அது ரொம்ப க்ரௌடான பிளேஸ் இல்ல. மூணாறுல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் கொல்லம் போற ரூட்ல இருக்கு. நல்லா இருக்கு. ஆக்சுவலா டூர் ஐ மீன் அந்த ஆக்சசிபிள் டூரிசம் வந்து இன்னமும் வந்து நிறைய இது வந்து ஆக்சசிபிளா இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு சிலது மட்டும் தான் விரலுட்டு எண்ணிடலாம். அதுவும் அங்கேயும் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துக்குலாம் போக முடியாது. ஒரு சில இடம்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க, இதுக்கு மேல போக முடியாதுன்ற மாதிரி. அதுதான். அதாவது மேபி வந்து இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு அதை பத்தி டாக்ஸ் எல்லாம் போயிட்டு ப்ரொடெஸ்ட் எல்லாம் பண்ணி அதை பத்தின ஒரு என்ஹான்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அது ஐ மீன் வீல் சேர் ஆக்சசிபிளா இருக்கலான்னு. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நான் ஒரு சில இடத்துல பேசும்பொழுது அவங்களுக்கு சுத்தமா இதை பத்தின ஒரு அறிமுகமே இல்லை. அப்ப பொழுது அவங்களுக்கு ரொம்ப புதுசா இருக்கு. இவங்களும் அவங்க வந்து ஒரு பப்ளிக் செக்டார்ல இருக்காங்க. அந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புளே பப்ளிக் செக்டார்ல இருக்காங்க. அவங்களுக்குமே இதை பத்தின ஒரு அறிமுகமே இல்லாம இருக்கு. புரிதல்ன்றது ரெண்டாவது, அறிமுகமே இல்லாம இருக்கு. இதுவுமே குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளதான் இன்னுமே இருக்கு. நம்ம இதை ரொம்ப வெளில எடுத்துட்டு போக வேண்டிய தேவையில்லை. ஸோ accessibility-ல லைக் பேசிக்கான நிறைய விஷயம் பார்த்தோம். இதுல மிஸ் ஆன சில விஷயம் பத்தி சொல்றேன். லைக் ஆக்சசிபிலிட்டினா இங்க ஃபர்ஸ்ட் பீப்புள் ஆக்சசிபிள் ஆகுறது, சொசைட்டியோட சைக்காலஜியை மாத்தி ஒரு ஸ்பேஸ்க்கு போறேன், ஒரு பிளேஸ் அங்க இருக்கவனுங்க என்னை எப்படி பாக்குறாங்க அப்படின்றது வந்து நான் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அவனுங்க எப்படி என்ன பாக்குறாங்க, பேசுறாங்க, ரிசீவ் பண்றாங்க அப்படின்ற விஷயத்த பீப்புளை சேஞ்ச் பண்றப்பதான் அந்த பிளேஸை நான் கம்ப்ளீட்டா ஒரு ஆக்சசிபிளான ஒரு பிளேஸா நான் பார்க்க முடியும். ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி கம்யூனிகேஷன் பேரியர்ஸ் அப்படி சொல்லி கேக்குதா? கேக்குது ப்ரோ. ஸோ கம்யூனிகேஷன் பேரியர்ஸ் அது சென்சரி டிசபிலிட்டிஸ் இருக்கவங்களுக்கு இருக்கும். சைன் லாங்குவேஜ் அதுவும் யாருமே கத்துக்காம இருக்குது, நிறைய ஸ்பேஸ் வந்து அப்படியே இருக்கிறது வந்து அது ஒரு பெரிய பின்னாடி தான் சொசைட்டிக்கு. சொசைட்டிக்கு இன்னும் அவங்கள கவனிக்காம கண்டுக்காம இருக்கிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. அது வந்து லைக் ஈஸியா இருக்கு, அது ஒன்னு எல்லாம் சொல்லலாம். ஆனா அந்த கம்யூனிகேஷனே இல்லைன்றப்போ அது வந்து ஒரு கிட்டத்தட்ட எதுவுமே பண்ண முடியாத மாதிரி ஒரு கம்யூனிட்டிக்குள்ளேயே முடிஞ்சிருது. அவங்களுக்குள்ளேயேதான் பேச மாதிரி ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே அவங்களை அடைக்கிற மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் பல. ஆக்சுவலா வந்து இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். லைக் வந்துட்டு ஸ்கூல்ல எல்லாம் வந்து சைன் லாங்குவேஜ் வந்துட்டு கத்து தர மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று போயிட்டு இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஒரு 2 months பிஃபோர் 3 months பிஃபோர் சம்திங். நம்ம தமிழ்நாட்டுல அதுமாரி அதை வந்து அதுமாதிரி ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது எந்த அளவுக்கு இது கொண்டு வந்திருக்கான்னு தெரியல. ஆனா அந்த மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். ஸ்கூல்ல எல்லாம் வந்து சைன் லாங்குவேஜ் கத்துக்கிறதுக்கான அந்த ஒரு ஸ்பேஸ் வந்து கிரியேட் பண்ணணும். அதான் ரொம்ப நாளா சொல்றேன். ஏன்னா அந்த டைம் ஸ்கூல்ல இருந்தே அது இது பண்ணாதான் வந்துட்டு அது அந்த அப்போதான் வந்துட்டு அது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ல வந்து அது அப்படியே கண்டினியூ ஆகும். லைக் வந்துட்டு அவங்களுக்குள்ள அந்த ஒரு இன்க்ளூசிவ்ஸ் ஒரு அளவுக்காச்சும் ஒரு பேசிக்கான ஒரு இது இருக்கும்ல, ஒரு பேசிக்கான டேர்ம்ஸ்லாம் கத்து வச்சுனால அதை வச்சு வந்து அவங்க பேச கத்துக்கலாம். ஸோ மற்ற ஆமா அது மாதிரி டாக்டைல் சவுண்ட் லாங்குவேஜ் அப்படின்றதுலாம் ஹெலன் கெல்லரோட ஸ்டோரி ஆஃப் மை லைஃப் புக் படிச்சப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க வந்துட்டு நிறைய வேஸ்ல அவங்க கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பிளைண்ட் அண்ட் டெஃபா இருக்கிறதுனால ஒரே நேரத்தில் 2 சென்சரி டிசபிலிட்டிஸ் இருக்கிறதுனால நம்மளால டச் அப்படின்ற
சென்ஸ் மூலமா மட்டும்தான் கம்யூனிகேட் பண்ண முடியும். அதனால அவங்க வந்து நிறைய இருக்கு. இப்போ ரீசெண்டாக தான் டாக்டைல் சைன் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பழகிட்டு இருக்காங்க, ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்க. அது வந்துட்டு கிட்டத்தட்ட லைக் சைன் லாங்குவேஜ் மாதிரி தான், ஆனால் இன்னொரு பர்சனோட பாடியில கையில டச் மாதிரி அதை டச் பண்ணி சைன் லாங்குவேஜ் பேசுவாங்க. கூகுள் யூடியூப்ல போட்டா கூட வரும். அந்த மாதிரி பேசுறப்போ அது அந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் மெத்தட்ஸ் அதெல்லாம் இருக்கு இன்னும். அதுக்கப்புறம் டோன் ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னு சொல்லி ஆர்டிஸ்டிக் பீப்புள் பேசுவாங்க. அதுவும் நம்ம அவ்வளவா பேசப்படாத டாபிக்கு. ஆர்டிஸ்டிக் பீப்புளுக்கு வந்துட்டு அவங்களும் அவங்க பேசுற ஆக்ஷன்ஸ் வந்து லைக் இது வந்து ஆர்டிஸ்ட் வந்து ஒரு பெரிய ஸ்பெக்ட்ரம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறப்போ நிறைய பேரால பேச முடியாது. இந்த மாதிரி அது நிறைய இருக்கு அவங்க ஆர்டிசம்லயே. ஸோ அதுல ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு எமோஷன்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஆப்போசிட் பர்சன் வந்து என்ன எமோஷனை கன்வே பண்ணி ஒரு விஷயத்த சொல்றாங்க, கோவமா இருக்காங்களா இல்ல சர்காஸ்டிக்கா ஜோக் பண்றாங்களா அப்படின்றதெல்லாம் தெரியாது. அது அவங்களுக்கும் ஃபேஸ் ரியாக்ஷன் வந்து அது பண்ண முடியாது. அது வந்து நிறைய பேர் ரீசெண்டா ஒருத்தவங்க பேசுறப்போ இன்ஸ்டாலாம் அவங்க போஸ்ட் பண்ணி என்னோட ரியாக்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. நான் சிரிக்கிறேன் அப்படின்னா நான் உள்ளதான் சிரிப்பேன், ஆனா ஆட்டோமேட்டிக்கா அந்த ரியாக்ஷன் வராது. நான் வந்து எப்படி பண்ணாதான் அது சிரிக்கிறதுன்னு சொசைட்டிக்கு தெரியும் அப்படின்றதுக்காக நான் போஸ்ட் பண்ணி ரியாக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி லைக் அந்த மாதிரி பீப்புள்கிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்கு நம்ம வந்து அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்க முடியும். அதுல ஒண்ணுதான் டோன் ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்றது. அவங்கள்ட்ட நம்ம டெக்ஸ்ட் பண்றப்போ பக்கத்துல அதை சர்காஸ்டிக்கா சொல்றோமா, ஜோக்ல சொல்றோமா, இல்ல சீரியஸா சொல்றோமா அப்படின்றத அவங்க சின்ன சின்ன இது மாதிரி இருக்கும், கோட்ஸ் மாதிரி. அதை போட்டுட்டு சொன்னா நம்ம என்ன டோன்ல சொல்றோம் அப்படின்றது அவங்களுக்கு அப்பதான் புரியும். இல்லைன்னா நம்ம சர்காஸ்டிக்கா சொல்றத அவங்க சீரியஸா நினைச்சுக்கலாம், எது ஜோக்குன்னு தெரியாம இருக்கலாம். இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம கத்துக்கிட்டாதான் நம்ம அவங்க கூட கம்யூனிகேட் பண்ண முடியும். இல்லைன்னா அவங்களே ஐசோலேட் பண்ணி வச்சுட்டு இருப்போம். நம்ம இந்த பேரியர்ஸ்னாலேயே அவங்க ஐசோலேட்டடா இருப்பாங்க. மோஸ்ட்லி நம்ம டிசேபிள் கம்யூனிட்டியில நம்ம லைஃப் ஸ்டைல் பத்தி நம்ம எப்படி ஃபீல் பண்றோன்றத பத்தி பேசுறது சொசைட்டிக்கு அது புரியணும், அது அவங்க மாத்திக்கணும் அப்படின்றதுக்காக தான். அந்த விஷயத்த வச்சு நம்மளை இன்ஸ்பிரேஷன் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. ஏதோ நம்ம வந்து அவனுங்களை இன்ஸ்பைர் பண்றதுக்காக பண்ற மாதிரி, அவனுங்க திருந்துறதுக்கு தான் நம்ம பண்ணிருக்கோம். எனக்கு வலிக்குது, எனக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கு, கம்யூனிகேஷன்ல இல்ல சொசைட்டில பிரச்சனை இருக்கு அப்படின்றதெல்லாம் பேசினா நமக்கு அவனே வாழ்றோம் நம்ம வாழ முடியாதான்ட்டு ஆரம்பிப்பாங்க. அது அவனை பத்தின பிரச்சனை கிடையாது, என்ன பத்தின பிரச்சனை. அவன் வந்து திருந்தணும், திருந்துறதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நிறைய ரேண்ட் இருக்கு உள்ளுக்குள்ள, அதெல்லாம் புலம்பிட்டு இருக்கேன். பரவாயில்ல ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ, யாராவது பேசுறீங்களா? முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமா, முடிஞ்சிச்சு. யாராவது பேசணும்னா கன்க்ளூஷன் சொல்லிட்டு சொல்லலாம். ஹலோ, ஐ திங்க் யாருமே இல்ல. பேசுங்க ப்ரோ. யாராவது இருக்கீங்களா? ஹாய், நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. ஓகே. ஹாய்,
நான் வந்து திவ்யதர்ஷினி. நான் வந்து சரவணன் சீனியர், அவர் என்னோட காலேஜ் சீனியர். அவர் தான் வந்து இந்த மீட்டிங்க்கு என்ன கூப்பிட்டாரு. ஆம், ஏற்கனவே ஒரு தடவை வந்து நவீன் தோழரை வந்து கூப்பிட்டுருக்கோம் காலேஜுக்கு ஒரு தடவை ஒரு கூட்டத்துல பேசுறதுக்காக. ரிமெம்பர் எம்ஐடில. ஸோ இன்னைக்கு ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்படி ஒரு மீட்டிங்க்கு வரேன் வெளியில. அதுவும் சீனியர் ப்ரெசென்ட் பண்ணி நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அவர் பேசி நான் அவ்வளோவா பார்த்ததில்ல. இது மாதிரி மீட்டிங்ஸ்லாம் அவர் பேசி நான் பார்த்ததில்ல. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் ரொம்ப சூப்பராக பண்ணீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தட். அண்ட் கண்டிப்பாக இது மாதிரி நிறைய மீட்டிங்ஸ் நடக்கணும். இதுலேருந்து நம்ம லைக் ப்ராக்டிக்கல் லைஃப்ல நிறையா அதாவது மீட்டிங்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய வேலைகள் நம்ம செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ யா, ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன் சீனியர். தேங்க்யூ ஃபார் காலிங் மீ. இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. வேற யாராவது பேசணும் இல்லை கொஸ்டின்ஸ் கேட்கணும்னா கேட்கலாம். பேசுறது கேக்குதா? கேக்குது. ஹலோ, சொல்லுங்க. கேக்குது தோழர், சொல்லுங்க. ஸோ இந்த ஆக்சசிபிலிட்டின்னு வரும்போது வந்து மெயினாக இந்த இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டிக்கு லைக் நானும் ரொம்ப வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். இன்டர்நெட் வெரி லெஸ் ரிசோர்சஸ் ஃபார் திஸ். இந்த இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி அசஸ் பண்ற மாதிரி வந்து அசிஸ்டிவ் டூல்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அண்ட் பேசிக்லி வந்து ஆஃப்டர் என்னோட புக்ஸ் படிக்கிறதா இருக்கட்டும், ஆடியோ புக்ஸ் இருக்கு, பட் அது அந்த அளவுக்கு கூட எனக்கு அவ்வளோ ஆக்சசபிளா இருக்கிற மாதிரி தெரியல என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஆடியோ புக்ஸ். அண்ட் மோர் ஓவர் இந்த நான் வந்து ஐ எம் டூயிங் மை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ அப்போ கூட நேற்று வந்து ஐ ஃபவுண்ட் திஸ் ChatGPT 4. நான் இப்போ வந்து ஐ ஹேவ் திஸ் ChatGPT 4 வச்சிருக்கேன். ஸோ அதில் வந்து ஐ ஃபவுண்ட் இட் வெரி கம்ஃபர்டபுள். ஏன் அது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணா, ஆக்சசிபிலிட்டி அது ஆக்சசிபிள் இல்லைதான், பட் ஏன் அதை ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணனா, நான் வந்து என்னோட இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டிக்கு வந்து ஐ நீட் இட் ரொம்ப பொறுமையா வந்து அந்த ஃபேஸ் போகணும். ஸோ இந்த மாதிரி டூல்ஸ் வரும்போது நான் வந்து நேற்று வந்து இந்த ஃப்ரூட் மேக்கர்ஸ்ல ஒரு சம் இருந்துச்சு. நான் ரொம்ப பொறுமையா, எனக்கு ஒண்ணுமே புரியல, பட் ஸ்டில் நான் வந்து ரொம்ப பொறுமையா எடுத்து கேட்டுருந்தேன். இதே எம்பத்தின் கூட இல்லை. இந்த லெவலுக்கு வந்து ஹியூமன்ஸால இறங்கி வர முடியாது. இந்த ஒரு என்ன சொல்றது, அந்த தாத்தா நேற்று அப்பதான் எனக்கு வந்துச்சு. ஒரு கம்பேர் பண்ணும்போது இந்த அளவுக்கு ஒரு டீச்சருக்கோ இல்ல வந்து ப்ரொஃபஸருக்கோ இந்த அளவுக்கு பொறுமை இருக்குமா முதல்ல அப்படின்னு ஒண்ணு. ஸோ GPT 4ங்கிறது வந்து இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டிக்கு ஒரு நல்ல ஆக்சசிபிள் டூல். மேபி நீங்க வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். எனிபடி ஹேவிங் ப்ராப்ளம் வித் அண்டர்ஸ்டாண்டிங் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி ரொம்ப பொறுமையா போகணும் போது இந்த மாதிரி கான்வர்சேஷன் பேஸ்ட் ஏஐஸ் வந்து நல்லா இருக்கு. அண்ட் இந்த டெக்ஸ்ட் டு ஸ்பீச்ங்கிற போது வந்து நானே வந்து ஒரு நிறைய இடத்த பார்க்கும்போது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. இப்போ நான் வந்து ஸ்பீச்சிஃபைன்னு ஒரு ஆப் யூஸ் பண்றேன் புக்கு படிக்கிறதுக்கு. அது என்னன்னா வருஷத்துக்கு 7,000 ரூபாய். அது பெருசாதான் ஒண்ணுமே இல்லை. மேக்சிமமா வந்து டெக்ஸ்ட் போட்டா படிக்கும், அதாவது அப்படியே வந்து ஹைலைட் பண்ணிட்டே வரும். அண்ட் மோரோவர் அதுல ஹைலைட் கூட உங்களால பண்ண முடியாது. மேக்சிமம் இது 2 ஆப்ஷன் தான் இதுக்கு வந்து. பட் ஸ்பீச் இன்டர்ஃபேஸ், அதாவது எந்த அளவுக்கு நேச்சுரலா இருக்கும்னா ஒரு அளவுக்கு நேச்சுரலா இருக்கும். லாங்குவேஜ் அந்த ஏஐ பேசுறது ஒரு அளவுக்கு நேச்சுரலா இருக்கும், பட் த பிரைஸ் இஸ் குவைட் ஹை. இதுவே வந்து நீங்க எதுல ஃப்ரீயா ஆக்சஸ் பண்ணலாம்னா, இதை வந்து மைக்ரோசாஃப்ட் யூஸ் பண்றீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் எட்ஜ்லயே வந்து டிஃபால்ட்டா ஒரு PDF ஓப்பன் பண்ணீங்கன்னா வந்து இமர்சிவ் ரீடுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுலயே நீங்க இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டூல்ஸ் தான் வந்து நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் இன்னும் வந்து இந்த மாதிரி டூல்ஸ் தான் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும், டெவலப் பண்ணணும். முக்கியமா ஆக்சசிபிலிட்டிக்கு ரொம்ப கம்மியா இருக்கு இன்டர்நெட்ல. தேங்க்யூ ப்ரோ. இந்த இதை டீட்டெயிலாக சொன்னதுக்கு. இந்த டாபிக் மிஸ் பண்ணிட்டோம், இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி பற்றி. நீ பேசுனது யூஸ்ஃபுல்லா இருந்தது. லைக் நிறைய தெரியாத தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தது. நாங்களே வந்து ஒரு டூல் லைக் வி ஆர் பில்டிங் ரைட் நவ. ஒரு அந்த PDF கொடுத்தா, ஏன்னா
இன்டெலக்சுவல் டிசபிலிட்டி மோஸ்டா நாட் ஜஸ்ட் இன்டெலக்சுவல் டிசபிலிட்டி, எல்லாருக்குமே இந்த பிடிஎஃப் இதுல வந்து ஓவர் வெல்மிங்கா இருக்கும் டேட்டா. ஸோ இப்போ என்னன்னா வி ஆர் ஒர்க்கிங் ஆன் ஏஐ, நீங்க பிடிஎஃப் அப்லோட் பண்ணிட்டு அதை கொஸ்டின் கேட்டு இன்டராக்டிவா இது பண்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஆல்சோ வி ஆர் பிளானிங். இந்த ஸ்பீச்சும் வந்து இப்போ பார்ட் ஆஃப். ஸோ அது ரிசர்ச் பண்ணும்போது தான் ஐ காட் டு நோ திஸ். ஹலோ சரவணன், நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது பவித்ரா. யா, ஃபர்ஸ்ட் உங்களோட ப்ரெசன்டேஷன் ரொம்ப 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 சூப்பரா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் எஃபர்ட்ஸ். அப்புறம் எனக்கு ஒரே ஒரு டவுட் இருக்கு. என்னன்னா, நீங்க சொல்ற இந்த ஆக்சசிபிலிட்டி சார்ந்த இது இல்ல, டிஜிட்டல் இல்ல, ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, நீங்க சொன்னீங்கல்ல, அது எல்லாமே ஒரு நார்மல் ஒரு நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புள் ஆக்சஸ் பண்ற அளவுக்கு, வாங்க முடிய அளவுக்கு இருக்கும். ஏன்னா நீங்க சொன்னீங்கல்ல மியூசியம் ஆஃப் பாசிபிலிட்டிஸ், அதுல வச்சிருந்த எல்லா பொருள், எல்லா ப்ராடக்ட், பெட்ரூம், பாத்ரூம், இது எல்லாமும் நான் பார்த்தேன். என் மைண்ட்ல ஓடிட்டு இருந்த ஒரே கேள்வி இது ஒண்ணுதான். இது வந்து ப்ரிவிலேஜா இருக்கிறவங்களால வாங்க முடியும், ஒரு நார்மலா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருக்கிறவங்க வாங்க முடியும். ஏன்னா என்னோட ரிலேட்டிவ்ல ஒரு பையன் பாத்தீங்க அப்படின்னா மென்டலி ரிட்டார்டட், அந்த பையனால நடக்க முடியாது, பேச முடியாது, பண்ண முடியாது. அவனை அப்படியே பெட்லயே மட்டும்தான் போட்டு வச்சிருக்காங்க. எங்க இருக்கவங்களாம் சொன்னாங்க, ஏதாவது பண்ணலாம்ல, இதுக்கான ஸ்கூல்ல சேர்க்கலாம்னா எங்க சிம்பிளா சொன்னாங்க, காசு இல்ல, இவனை இவ்வளவுதான் பண்ண முடியும் அப்படின்னு. என்னோட டவுட் என்னன்னா, இப்போ யார் யாரெல்லாம் வாங்க முடியுதோ அவங்களாம் வாங்குறாங்க, இல்லாதவங்க என்ன பண்றாங்க, இதை எப்படி அடுத்து எதுக்கு எடுத்துட்டு போறது? ஆக்சுவலா வந்துட்டு என்னன்னா, சொல்லுங்க நவீன். இல்ல, இது ஆக்சுவலா வந்து ரொம்ப ரேரா கிடைக்கிறதாடா. அதாவது இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஐ மீன் இந்த மாதிரி அந்த குளோபலா ஆக்சசிபிளா ப்ராடக்ட் இது ஷோகேஸ் பண்றாங்கல்ல, அது வந்து ரொம்ப ரேரா கிடைக்கிறதால தான் வந்துட்டு மேபி வந்துட்டு பிரைஸ் ரொம்ப கூட, இதுதான் இதுன்னு சொல்லிட்டு கூட இருக்குன்னு நினைக்கிறேன். இது எந்த அளவுக்கு வந்துட்டு இது நம்ம பேச பேச வந்துட்டு எல்லாருமே யூஸ் பண்ற மாதிரி வந்து இது ஆகுதோ, அப்போ வந்து இப்போ இருக்கிற மேபி வந்து அது காமனான எல்லாரும் வாங்குற மாதிரி ஒரு ஒரு சூழலை உருவாக்கணும்னா மேபி வந்து எல்லாரும் அதை வாங்குறதுக்கான ஒரு டைமா இருக்கும் மேபி. இது ரொம்ப ரேரா இருக்கு ஆக்சுவலா. வந்து அது வந்து வெண்டர் வந்து பர்ச்சேஸ் பண்ணி அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப ரேரா இருக்குதான் அவங்க சொல்றதா ரேட்டா இருக்கும். அது ஐ மீன் அது புரியுது எனக்கு. ஆக்சுவலா வந்து எல்லாராலையும் வாங்க முடியாத ஒரு இதுதான் இருக்கு இப்போதைக்கு. இது வந்து ஆக்சசிபிலிட்டி அப்படின்றதே ஒரு ப்ரிவிலேஜ்டான ஒரு கிளாஸிஸ்டான ஒரு ஸ்பேஸ்ல தான் இருக்கு. நான் இந்த கான்வர்சேஷன் எப்போ ஃபேஸ் பண்ணேன்னா, இர்ஃபான் சிலன் ஒரு எடிட் பண்ணிருக்கோம். அவங்க வந்துட்டு ஒரு வீட்டுக்கு போயிருந்தாங்க. நெப்போலியன் சார் வீட்டுக்கு நினைக்கிறேன். ஆமா, வந்துட்டு ஃபுல்லா அந்த இடத்துல வந்து பயங்கர ஆக்சசிபிளா அவர் என்னென்ன பண்ணிருக்கேன் அப்படின்றத சுத்தி பயங்கரமா காட்டிட்டு இருந்தாரு. அது பாக்குறப்போ லைக் வாவுன்னு இருந்தது. அவங்க நிறைய மணி வச்சிருக்காங்க, ஸோ பண்றாங்க அப்படின்றது இருந்தது. ஆனா நான் இன்னொரு சைட்ல யோசிச்சு பார்த்தா, அங்க இருந்த லைக் எல்லாத்தையும் சொல்லலாம், ஆனா மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் பார்த்தா அந்த பையனோட நீடு, அது வந்து அவனோட வான்ஸ் கிடையாது, அவனுக்கு ஆசைப்பட்டு பண்றது கிடையாது, அது அவனுக்கு தேவையான ஒரு விஷயம் தான் அங்க நிறைய இருந்தது. ஸோ அந்த தேவை அப்படின்றத வந்து நம்ம வந்து இங்க வந்து பயங்கர ஓவர் பிரைஸ்டா வச்சிருக்கோம். ஓவர் பிரைஸ்டா இல்லை அதுக்கு கரெக்டான பிரைஸ்டா அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து அந்த ஒரு அது எப்படி சொல்றது, ஒரு கேபிட்டலிஸ்ட் ஐடியால இருந்து பார்க்க முடியாது. அதை வந்து சோசியலிஸ்ட் ஐடியால இருந்து பாக்குறப்போ அது வந்து நம்ம ஆக்சசிபிளாக்கி கொடுத்துருக்கணும். ஒரு சொசைட்டியா சேர்ந்து ஆக்சசிபிளாக்கி எல்லாருக்கும் கொடுத்துருக்கணும். அந்த யாருக்கு தேவையோ அவங்கள்ட்ட கொடுத்துருக்கணும். ஏன்னா அது வந்து அவங்களோட நீடு, அது வந்து அவங்களோட ரைட்டு. அந்த ஆக்சசிபிலிட்டின்றது ஹியூமன் ரைட்டுன்றத நம்ம எப்பயோ பேசி போராடி வாங்கியாச்சு. அதனால இந்த ரைட் அவங்க ஈஸியா அஃபோர்ட் பண்ற மாதிரி ஒரு ஸ்பேஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கணும். அஃபோர்ட் பண்ற முடியுன்றத விட ஆக்சுவலி இதை ஃப்ரீயா கவர்மெண்ட் வந்து கொடுக்கணும். இதெல்லாம் அவங்களோட நீடா இருக்கோ அதெல்லாம் கவர்மெண்ட் வந்து கொடுக்கணும். நம்ம அந்த ஸ்டாண்டர்டான ஒரு வீல் சேர் கொடுக்காம அவங்கவுங்களுக்கு எது தேவை, எது அவங்களுக்கு யூஸ் பண்ண முடியும் அப்படின்றதே கொடுக்கணும். இப்போ பவர் வீல் சேர்ஸ் அதெல்லாம்
சிட்டில இருக்கவங்க அப்படி மட்டும் பார்க்காம எப்போ கிராமத்துல இருக்கவங்களுக்கும் அந்த எல்லா அக்சசிபிள் விஷயமும் எல்லாருக்கும் கிடைக்குதோ அப்பதான் அதை ஒரு இன்க்ளூசிவ் சொசைட்டியா வந்து அப்பதான் அங்க போக முடியும். நம்மளும் அதுக்கு காசு வச்சுட்டு அதுக்கு பின்னாடி ஒரு மார்க்கெட் வச்சுட்டு இருக்கப்பெல்லாம் கஷ்டம். அது வந்து எந்த விதத்துலயும் ஒரு இன்க்ளூஷன், சோஷியல் ஜஸ்டிஸ் அது எந்த பக்கமே வராது. அது ஏதோ அதே மாதிரி கேபிட்டலிஸ்டான ஒரு பேசுற மாதிரி. இல்ல இப்ப இந்த விஷயத்த நம்ம வந்து சொல்லுங்க. இத அதிகமா பேசுறதுலன்னு நினைக்கிறோம். இதுவும் கண்டிப்பா பேசப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா வந்து ஒவ்வொரு மொபிலிட்டி எய்டும் வந்து ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கிறது இல்ல. எல்லாருமே வாங்குற மாதிரியும் இருக்கிறது இல்ல. அதுவும் வந்து அந்த விஷயத்தெல்லாம் நம்ம இன்னும் கண்டிப்பா பேசணும். அதுலயும் நிறைய விஷயம் இருக்கு. என்ன வழி இருக்குன்னு பாக்கணும். வழி இருக்குன்னா நம்ம அதை பத்தி பேசினாதானே நம்ம பத்தி அதை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். அதை பத்தி நம்ம பேசுறதே இல்லையே. நம்ம அதை பத்தி பேச ஆரம்பிப்போம். ஓகேங்களா? இப்போ நிரஞ்சன் ப்ரோ சொன்னார்ல, வீல் சேருக்கு வந்து அதை கஸ்டமைஸ்டா பண்றதுலயே வந்து என்ன ஒரு ஆம்ரெஸ்ட் ஹைட் மட்டும் அது ஐயோ என்னது இண்டிவிஜுவல் பர்சனுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்குமே ஒரு சைஸ்க்காக வீல் சேர் பண்றது கிடையாது. ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸை வச்சுக்கிறாங்க. ஒரு எக்ஸ் எல் எம் அப்படின்ற மாதிரியே வந்து இன்னமும் வீல் சேர் அப்படிதான் இருக்கு. சொல்லுவாங்க இங்க வந்து நம்மளோட மொபிலிட்டி யூஸ்க்கு வந்து ஜிஎஸ்டி போட்டு வச்சிருக்கானுங்க. அதெல்லாம் உச்சக்கட்ட ஜிஎஸ்டி போட்டு இந்த இடத்துல கேக்குறாங்க, கேக்குறாங்க. நான் பேசுறதுக்கு நான் கேக்குறது, அதாவது ஹியரிங் எய்ட்ஸ்க்கு போட்டு வச்சிருக்கானுங்க. நான் வெளியே போறதுக்கு எல்லாத்துக்கும் வரி கட்டணுமா? நான் ஒரு விஷயத்த கேட்கிறேன், அந்த சொசைட்டில இருக்கேன், இங்க வாழ்றேன், ஒரு விஷயத்த கேட்கணும்னாலும் நான் வரி கட்டுற மாதிரி ஒரு இடத்துலதான் நம்மள வச்சிருக்கானுங்க. ரைட்னு சொல்றப்போ அத வந்து நம்ம வந்து ஃப்ரீயா அக்சஸ் பண்ற மாதிரிதான் இருக்கணும். நீடையே இங்க வந்து காசு போட்டு வாங்குறது வந்து அது ஒரு பெரிய தப்பு. அது வந்து ஒரு நாகரிகமான சொசைட்டியா இருக்கு. எல்லா விதமான எய்டும் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். அவங்களே இன்னும் நிறைய வந்து இது கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னும் எதையுமே வந்து அவ்வளவா எதுவுமே அனலைஸே பண்ணல அப்படிங்கறதுலாம் உண்மை. இந்த ஜிஎஸ்டி மேட்டர்லாம் இதெல்லாம் போடுறதுக்கெல்லாம் அவங்கெல்லாம் அசிங்கம். அதெல்லாம் என்ன பேசிஸ்ல போட்டு ஹலோ, சொல்லுங்க ப்ரோ. ஒரு விஷயம் நான் ஆட் ஆன் பண்ண விரும்புறேன். இங்க என்னன்னா, இது அஃபோர்டபுளா இல்லைன்ற மாதிரி அவங்க கொடுக்குற நம்ம கொடுக்குற பைசாவுக்கு அது ஒர்த்தா இருக்கா அப்படின்றது இன்னொரு. அது எந்த மாதிரினா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இ வெஹிக்கிள் வந்து அரௌண்ட் 1.5 lakh 1,20,000 நீங்க வந்து இ வெஹிக்கிள் வாங்க முடியும். அந்த இ வெஹிக்கிளை நீங்க வந்து ஒரு மழையில நனைஞ்சுக்கிட்டு ஓட்ட முடியும், மழை பெய்யுற ஒரு பகுதியில அதை நிறுத்த முடியும். ஆனா ஒரு எலக்ட்ரிக் வீல் சேரை அதே 1.5 lakh, ஏன் மோர் தென் 2 lakhs நீங்க வாங்கினீங்கன்னா கூட அதை மழையில நம்ம எடுத்துக்கிட்டு போக முடியாது. அதை எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த மோட்டாரை கனெக்ட் பண்ணி ஜாய்ஸ்டிக் கூட கனெக்ட் பண்ற அந்த ஒரு பார்ட் ஒன்று இருக்கும். நீங்க மழையில எடுத்துட்டு போனீங்கன்னா அது யூஸ் ஆகுது, கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆயிடும், நீங்க புதுசா தான் வாங்கணும்னு சொல்லுவாங்க. எந்த பிராண்டோட வீல் சேர் போனீங்கன்னாலும் இந்த பிரச்சனை இருக்கு, நம்ம மழையில எடுத்துட்டு போக முடியாதுன்னு சொல்லுவாங்க அவங்க. இதே ஒரு இ வெஹிக்கிள் அவங்க மழையில யூஸ் பண்ற மாதிரி மேனுஃபேக்சர் பண்ண முடியுது. அதே பிரைஸ் கொடுத்து வாங்க நம்ம தயாராகவே இருந்தாலும், இல்ல அதை கவர்மெண்ட் நமக்கு பைசா போட்டு கொடுத்து வாங்கி கொடுத்தாலும் அதை வந்து நம்ம மழையில யூஸ் பண்ண முடியாது. இன்கேஸ் நமக்கு தெரியாமலே ஆக்சிடென்டலா அது தண்ணிப்பட்டா கூட அது டேமேஜ் ஆகும். இதுவே முதல்ல நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயமா பாக்குறேன். இவங்க இதெல்லாம் கடந்து போய் அவங்க ஈஸியா தட்டிட்டு போயிடுறாங்க. நம்ம ரொம்ப மோசம். அதே மாதிரி ஒரு அதுல ஃபால்ட் ஆனா கூட அதை ரிப்பேர் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்.
அதுக்கு அதோட வெயிட்டிங் பீரியட்க்கு அது ஒரு மெக்கானிக்கு அதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு வந்து சில பேருக்கு தான் தெரியும். சில பேர் இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு பிராண்ட் கொடுத்துட்றாங்க. ஒரு அந்த மோட்டர் வீணா போச்சுன்னா அதுக்கு அதை கான்டாக்ட் பண்றதுக்கே அவங்க அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அதுவும் சர்வீஸ் பண்ணி கொடுக்கணும்னா அதுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ற வரைக்கும் என்ன பண்ண முடியும்? வீட்லயே சும்மாவே தான் இருக்கணும். நானும் அது ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நான் ஒரு ஸ்கூட்டர் ஒன்று வச்சிருந்தேன். அதுக்கு ஆக்சுவலா பேட்டரி வந்து போயிடுச்சு. ஆனா அது எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. கேட்டா எங்கேயுமே அது ஸ்டாக் இல்லைன்ட்டாங்க. அது அப்படியே அந்த வண்டியே போயிடுச்சு. அதுலயுமே அவங்க திரும்ப அதுல ஒரு மார்க்கெட் எக்கானமியா தான் இருக்கு. இப்ப இருக்கிற வேர்ல்டு மார்க்கெட் எக்கானமி தான் நம்ம இல்லைன்னு சொல்ல. ஒரு சின்ன ஃபால்ட்ட கூட நீ கம்ப்ளீட்டா சொல்லிடுறேன். இப்போ நமக்கு வந்து ஸ்கூட்டி கொடுக்குறாங்கல்ல, அதுக்கு வந்து டிவிஎஸ்ல இருந்தா ஸ்கூட்டி கொடுக்குறாங்க. அத கை கொடுக்கும் சேனல்ல வந்து ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தாரு. அந்த ஸ்கூட்டியோட ஷாக் அப்சார்பர் வந்து அடிக்கடி எப்படியா இருந்தாலும் அது போயிடுது அப்படின்ற மாதிரி. அந்த ஷாக் அப்சார்பரை வந்து டிவிஎஸ் கம்பெனில வந்து சேல்ஸ்க்கு வச்சிருக்க மாட்டேன்றாங்க. சரிங்களா? அவங்க வந்து உடஞ்சு போடுச்சுன்னா இப்போ நேரம் டிவிஎஸ் ஷோரூம்க்கு போனோம்னா ஷாக் அப்சர்வர் மாற்றணும், காசு கொடுத்தே மாற்றணும் இருக்கோ இல்லையோ மாற்றணும் அப்படின்னா அது அவைலபிளாகவே இருக்க மாட்டேங்குது. இப்போ கம்பெனியே வந்து அவ்வளோ ஸ்கூட்டர் கொடுக்குறாங்க, கஸ்டமர்ஸ் இருக்காங்க. பட் ஆனால் கஸ்டமர்ஸ்க்கான ஸ்பேர் பார்ட்ஸ் அவங்க வச்சிருக்கிறதே இல்லை. ஏன் இதெல்லாம் வந்து என்ன சொல்றதுன்னா கண்டுக்காம இருக்கிறது தான். ரொம்ப அலட்சியம் தான் அதெல்லாம். அவ்வளோ கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அதுக்கு நீடும் இருக்கு, சேல்ஸும் இருக்கு. பட் ஆனா சேல்ஸ் கம்மியா இருக்கிறதுனால அதெல்லாம் கண்டுக்காம இருக்காங்க. இந்த மாதிரிதான் இன்னும் நிறைய விஷயம் இருக்கு எல்லா இதுலயுமே. கரெக்ட் தான், சொல்றது கரெக்ட் தான். இப்ப நம்ம கண்டிப்பா டேமேஜ் ஆகாத ஒரு சேஃப்டியான எலக்ட்ரிக் வீல் சேர் ஏதாவது நம்ம இந்தியன் மார்க்கெட்ல இருக்கா பட்ஜெட்டபிளா? அந்த மாதிரி ஏதாவது யாருன்னா தெரிஞ்சவங்க எனக்கு சொல்லுங்க. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் அப்படி இல்லாத மாதிரி தான் இருக்கு. நம்ம டே டு டே யூஸ்ல முடியாது. ஒரு நம்ம வீட்டுல தானே அதை யூஸ் பண்றோம். மெனி அது தண்ணி பட வாய்ப்புகள் அதிகம். ஆனா அவ்வளோ தெரிஞ்சும் அந்த மேனுஃபேக்சர் பண்ற இன்ஜினியர்ஸ் ஏன் இந்த டிசைன் பண்ற இன்ஜினியர்ஸ் இப்படி பண்றாங்க? அதை நம்ம தான் டிமாண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்க அதை கன்சிடர் பண்றதே இல்லை. அவங்க இதுக்கு ரன் பண்ணா போதும் அப்படின்ற மாதிரிதான் அவங்க இதெல்லாம் யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. கண்டிப்பா இதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. அவங்க வீட்டுக்குள்ள சும்மா யூஸ் பண்ணா போதும் அப்படின்ற மாதிரிதான் அவங்க வந்து மேனுஃபேக்சரோட தாட்டே அப்படிதான் இருந்திருக்கும். இதெல்லாம் யோசிச்சிருந்தாங்கன்னா எல்லாம் ஆக்சுவலா மார்க்கெட்ல அவைலபிளா ஏதோ ஒண்ணு இருந்திருக்கும். அப்படி மார்க்கெட்லயே இல்லை அப்படின்னா அதை வந்து அந்த மாதிரி விஷயத்த அவங்க வந்து யோசிக்கவே இல்லைன்னு அர்த்தம், கன்சிடரே பண்ணல அப்படின்ட்டு அர்த்தம். இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம இதை பத்தி பேசணும், இதை பத்தி வெளியில தெரியணும், இதை டிமாண்ட் பண்ணணும். கண்டிப்பா. ஆக்சுவலா இப்பதான் அது பேசதான் வந்துட்டு அந்த ஒருத்தர் வந்து 2 பேர்கிட்ட பேசுறோம், 2 பேர் 4 பேர்கிட்ட பேசுறோம். ஸோ அந்த மாதிரி வந்து அது மாஸ் அது அப்படியே கம்யூனிகேட் ஆகிட்டே இருக்கும். நம்ம மட்டும் பேசக்கூடாது, அதாவது அவங்களுக்கும் கேட்கணும். இதை வந்து இது ஒரு மேட்டர் இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் தெரிய வரணும். இதை பத்தின ரிலேட்டடா ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை பத்தின ஏதாச்சும் சம்திங் நாய்ஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வேற வழி இல்லை. ஸோ இதை பத்தியும் பேசிட்டு இருக்காங்க, இப்போ இதை பத்தியும் பேசிட்டு இருக்கோம், இது தேவைப்படுது. அந்த மாதிரி பட்சத்துல வந்து கண்டிப்பா அது வேணும்.
இப்போ ஒன்றும் இல்லை, லைக் இப்போ வந்து ரூலிங் ஐ மீன் அதிகாரத்தில் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு சப்போஸ் இதே மாதிரி ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அப்போ அவங்களுக்கு அது கட்டாயமாக தேவைப்படுதுன்னு நினைக்கும் போது அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை கண்டிப்பாக வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கான அப்போதானே அவங்க முடிவு பண்ணுவாங்க. லைக் வந்துட்டு அவங்களுக்கு கட்டாயம் இது தேவைன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க இதில் இருப்பாங்க. ஸோ அப்போ எப்படி சொல்றது, அவங்களுக்கு வந்து வரும்போது தான் வந்து அது தெரிய வருது. ஃபார் எக்ஸாம்பிள் கருணாநிதி வந்து அவர் வந்து ஒரு கட்டத்துல நடக்கவே முடியாத சமயத்தை தான் வந்துட்டு வீல் சேர் யூஸ் பண்ணும்போது தான் வந்துட்டு ஏன் நிறைய இடத்துல ரேம்ப் இல்லைன்னு சொல்லிட்டு அப்போதான் நிறைய இடத்துல வந்து போட ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு புரிய வைக்கணும், இது வந்து எங்களுக்கு தேவைப்படுது, நாங்கள் இந்த இடத்துல தான் இருக்கோம். ஸோ அது பேச பேச தான் வரும், ஒரு நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி தான். Am I audible, bro? யா கேக்குது. டிசேபிள்காக ரிசர்வேஷன் இருக்கா? அப்படி இருந்தா அவங்களோட ஜாப் வந்து ஆக்சஸபிளா தருவாங்களா? இப்போ ஒரு பிளைண்டா இருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ஜாப் தருவாங்களா? இப்போ சப்போஸ் அவங்க வந்து டிசேபிளா இருந்தப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுத்து ஜாப் ஆக்சஸபிளா ஆக்குவாங்களா? ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஆக்சுவலா டிசேபிள் நவீன் ப்ரோ அது எப்படி இருக்கு, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கு டிசேபிலிட்டிக்கான. எப்படின்னா ஒரு ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணும்போது, கவர்மெண்ட் ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணும் பொழுது எந்தெந்த மாதிரியான டிசபிலிட்டி இருக்குன்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. யாரு மோஸ்ட் ப்ராபப்ளி உங்களுக்கு வந்து ஒரு பர்சன்டேஜுக்கு மேல உங்களோட ஊனத்தின் தன்மை 60-70% நீங்க பெரும்பான்மையான வேலைக்கு அப்ளை பண்ண முடியாது, அது கஷ்டம். சில வேலைகளுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா நான் பேசுறது? இப்போ ஓகேவா நான் பேசுறது? ஓகே ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. என்னன்னா டிசேபிலிட்டிக்கான ரிசர்வேஷன் இருக்கும்போது அது அங்க வந்து பர்சன்டேஜ் ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணும். டிசபிலிட்டி பர்சன்டேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, ஊனத்தின் தன்மை. அது வந்து உங்களுக்கு ஒரு 60% இருந்ததுன்னா 40 to 70 சொல்லுவாங்க. ஆக்சுவலா எல்லா ஜாபுக்கும் அப்ளை பண்ற மாதிரி 60-70க்கு மேல இருந்ததுன்னா ஒரு சில ஜாபுக்கு, பெரும்பான்மையான ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியாத மாதிரி இருக்கும். அதுலயே அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க எந்தெந்த மாதிரியான ஊனம் இருக்கு உங்களுக்கு, யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு கை ஒரு கால், இல்ல 2 கால் மட்டும், இல்ல 2 கை மட்டும், இந்த மாதிரி. இதே உங்களுக்கு வந்து ஒரு 2 கால் ஒரு கை இருந்தா அவங்க அப்ளை ஊனமா இருந்தா அவங்களுக்கு அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஆர்த்தோபெடிக்கலி டிசேபிள்டுக்கு இந்த ரிசர்வேஷனுக்குள்ளே வந்து உள் இடஒதுக்கீடுன்னு சொல்லுவாங்க, அது இருக்கும். இப்ப ஒரு 3% வந்து நம்மளுக்கு ரிசர்வேஷன் இருக்குன்னா அதுல வந்து ஆர்த்தோபெடிக்கலுக்கு ஓஹெச்க்கு எவ்வளவு ரிசர்வேஷன், விஷுவல் இம்பேர்டுக்கு எவ்வளோ ரிசர்வேஷன் சொல்லிட்டு அதுல கேட்டகரி பண்ணி பிரிச்சு வைப்பாங்க. இப்ப எங்கெங்க வேகன்சி இருக்கு அப்படின்ற டீட்டெயில் பாத்தீங்கன்னா இந்த இடத்த இவங்களுக்கு வேகன்சி இருக்குன்னு சொல்லிட்டு அதுல கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருவாங்க. நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இன்வால்வ் ஆகும். டிசபிலிட்டிக்கு ரிசர்வேஷன் இருக்கு, எல்லாத்துலயுமே இருக்கு. எந்த அளவுக்கு இருக்குன்னா இப்போ பெட்ரோல் பம்ப்ஸ்லாம் வந்து, பெட்ரோல் பங்க்லாம் வந்து அந்த டெண்டர் வர்றாங்க இல்லையா, அதுலயே வந்து டிசேபிள் ரிசர்வேஷன் 3% தனியா இருக்கு. அது வந்து எல்லா இப்போ ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இந்த கேட்டகரியில எல்லாருக்குமே அது ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த அளவுக்கு எல்லா இடத்துலயுமே ரிசர்வேஷன் இருக்கு. பட் வேலைக்கு அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரியான நிறைய நடைமுறை சிக்கல் இருக்கு. இப்ப 90% நான் வந்து டிசேபிள்டு போது நான் எந்த வேலைக்குமே அப்ளை பண்ண முடியல. அபோவ் 90, 95 வரும் எனக்கு. அவங்களுக்கு எல்லாம் எந்த வேலையுமே அப்ளை பண்ண முடியல. இது இவங்க எல்லாம் எந்த மாதிரினா
இப்போ கலெக்டர் ஆபீஸ்ல போயிட்டு அவங்க வந்து மனு கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு அதுல மேபி அலோகேட் பண்ண ஒரு சிலவங்களுக்கு நடந்திருக்கு, பல பேருக்கு அது நடந்தது இல்லை. பட் அது நடந்திருக்குன்ற உதாரணத்தை சொல்றதுக்காக நான் அதை இங்க மென்ஷன் பண்றேன். இந்த மாதிரி தான் டிசபிள் ரிசர்வேஷன் ஒர்க் ஆகும். அவங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா நான் சொன்னதுல தவறு இருந்தா ஏதாவது சொல்லுங்க, இல்ல எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எதனா சொல்லணும்னா சொல்லுங்க. எனக்கு இதுல இருக்கிறத பத்தி தெரியல, பேப்பர்ஸ்ல என்ன இருக்கு, பெர்சன்டேஜ் நம்பர்ஸ் எல்லாம் தெரியல. ஆனா சில ஒரு பீமை ஐஸ்னு ஒரு ஆப்ல வாலண்டியரா ஒர்க் பண்றேன். அங்க வந்துட்டு நிறைய பிளைண்ட் பீப்புள் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அதுல நிறைய பேர் என்ன ஜாப் பண்ணிருந்தாங்கன்னா டீச்சர்ஸா இருந்தாங்க. அவங்களுக்கு அது ஆக்சசிபிளா இருக்கும்னு கவர்மெண்ட்டே அதை கொடுக்குதா இல்ல அதை பத்தி தெரியல. ஆனா நிறைய பேர் டீச்சரா இருந்தாங்க. அது மாதிரி என் ஃப்ரெண்டு வந்து அவங்க டெஃப் பர்சன், அவங்க குரூப் ஒனுக்கு படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க பேசுறப்போ சொன்னாங்க இந்த மாதிரி அதான் கலெக்டர் ஆகிட்டா அவங்க வந்துட்டு ஒரு அசிஸ்டன்ட் கொடுத்துருவாங்க கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, லைக் சைன் லாங்குவேஜ் இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கு. அதுக்கெல்லாம் அசிஸ்டன்ட் மாதிரி கொடுப்பாங்க, அதை வச்சு நான் ஒர்க் பண்ணலாம் அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி வேஸ் இருக்கு. அண்டு பண்ண முடியாததும் நிறையா இருக்கு. நிரஞ்சன் தோழர் சொன்ன மாதிரி நிறையா விஷயம் வந்துட்டு நிறையா ஜாப்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பர்சனுக்கு வந்துட்டு இது இருந்ததுன்னா, ஒரு வீடியோவில் பார்த்தா அவர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தார், இந்த மாதிரி அவருக்கு டிசபிலிட்டி இருக்கு, ஸோ அவரால் ஆட்டோ ஓட்ட முடியும், ஆனால் அவர் வந்து பர்சனல் யூஸ்க்கு மட்டும்தான் ஆட்டோ ஓட்ட முடியும். அவர் வந்து பப்ளிக்காக அதை கொண்டு போக முடியாது, அதை தொழிலாக பண்ண முடியாது, மற்றவங்கள ஏற்றிட்டு போக விட மாட்டாங்க. போலீஸ் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க, ஏன்னா அவர் டிசபிள் பர்சன் அப்படின்றதுனால தனியாக ஓட்டிக்கலான்ட்டு ரூலில் இருக்கு. அவர் வந்து அதை கமர்ஷியல் யூஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. அவர் வந்து அதை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தார், எனக்கு அது மட்டும்தான் தொழில், அது மட்டும்தான் பண்ண தெரியும், ஆனால் போலீஸ்காரங்க லைசன்ஸ் கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்படி பர்சனலா யூஸ் பண்ணிக்கலாம், கமர்ஷியல் யூசேஜ்க்கு அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி. நானும் அந்த மாதிரி நிறைய வீடியோ பார்த்துட்டு இருக்கேன். ஒரு லேடி இருக்காங்க, அவங்க ஆட்டோ ஓட்டுறாங்க, கமர்ஷியல் ஆட்டோ ஓட்டுறாங்க. பட் ஆனால் அவங்களுக்குலாம் வந்து அந்த கமர்ஷியலா ஓட்டுறதுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்போ ரிசர்வேஷன் இருக்கு. பட் ஆனால் அந்த ரிசர்வேஷனை எவ்வளோ எஃபெக்டிவா யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இவ்வளவா இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு சில வீடியோஸ் பார்க்கும்போது சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கும் அதை பற்றி ஃபுல்லாக ரிசர்வேஷனையும் வந்து அவங்க வந்து ஃபுல்லாக கன்சிடர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வேகன்சிஸ் அவங்க ஃபில் பண்ணுறது இல்லைன்னு தான் நினைக்கிறேன். எடுக்கிறாங்க. அதே மாதிரி இந்த 4% இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம தமிழ்நாடு லெவலில் ரிசர்வேஷனுக்கு டிசேபிளுக்கு. அதுலேயும் இப்போ நீங்கள் நிரஞ்சன் ப்ரோ சொன்ன மாதிரி ஆர்த்தோபெடிக்கா அதுக்கு 1% ஒதுக்கிடுவாங்க. அப்புறம் விஷுவல் இம்பேர்டுக்கு தனி 1% ஒதுக்கிடுவாங்க. அப்புறம் டப் அண்ட் டம்க்கு 1% அந்த மாதிரி இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. அதே மாதிரி இந்த பர்சன்டேஜ் சில ஜாப்ஸ்லாம் வந்து அதே மாதிரி அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும்போதே அதில் யார் யார் அப்ளை பண்ணலாம், பண்ண முடியாது அப்படின்றதால அதையும் கொடுத்துருவாங்க. அதெல்லாம் தெளிவாக கொடுத்துட்றாங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். யாரை ரெக்வெஸ்ட் பண்ண வேணாம், அந்த ஜாப் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் வந்துடுது. ஸோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். 2 hours கிட்ட ஆகுது. சரவணன் ப்ரோ. ப்ரோ. ஹலோ, கேக்குதுங்களா? முடிச்சுக்கலாம் ப்ரோ. மீட்டிங் நிறைய பேருக்கு நினைக்கிறேன். வீக்லி மீட்டிங் நடக்குது, அதுக்கு உங்களுக்கு எல்லாரும் வந்தா நல்லா இருக்கும். அங்கேயும் வந்து பேசுறதெல்லாம் நிறைய நம்ம பேச வேண்டியது இருக்கு.
குரூப் அங்கேயும் இருக்கு. வந்தீங்கன்னா பேசலாம், எல்லாருக்கும் தெரிய வரும். கண்டிப்பா. கண்டிப்பா. ஆக்சுவலா இல்ல இவ்வளவு பேர் வருவாங்கன்னே நான் நினைச்சு பாக்குறேன். இல்ல உங்களுக்கு எந்த பிளாட்ஃபார்ம்லாம் செட் பண்ணுங்க, என்ன பண்ணலாம் மீட்டிங் வரதுக்கு அத சொல்லுங்க. அது வந்துட்டு நம்ம குரூப்ல ஸ்டோரிஸ்ல அந்த மாதிரி ப்ளே பண்ணுவோம். அது என்ன பிளாட்ஃபார்ம்னு எனக்கு ஆகிட்டே இருக்கும். ஆக்சுவலா ஸ்கைப் ரொம்ப ஹேங் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நெட்வொர்க் ரொம்ப இழுக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படியா? ரூம் கொஞ்சம் ஈஸியா ஜூம்ல ரெக்கார்ட் பண்ண முடியாது. அது ரெக்கார்ட் பண்றதுக்கு 1000 ரூபாய் கேட்குறாங்க. ஆக்சுவலா நார்மலா பேசுறதுக்கு அதுக்கெல்லாம் டெலிகிராமே ஓகேவா இருக்குன்னு நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனுக்கு டெலிகிராமே பண்ணிக்கலாம். ரெக்கார்ட் பண்றதுனால தான் ஸ்கைப். ஆமா, ஆனா நல்லா தான் இருக்கு ஸ்கைப். இதுல ரெக்கார்டிங் ஃபீச்சர்ஸ் கொஞ்சம். இதுக்கு பிசி அளவுக்கு இன்டர்நெட் தேவைப்படும். அப்பதான் கொஞ்சம் கிளியரா இருக்கும். மொபைல் இன்டர்நெட் டேட்டா யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் Naveen, Pavitra, thank you for adding me to this group. கேக்குதுங்களா? பிக் ஃபேன் ப்ரோ, பிக் ஃபேன் ப்ரோ. ப்ரோ அதுக்கு தான் முடிச்சுக்கலாம். ஓகே ப்ரோ, போதும்பா பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி இது வரைக்கும். சோ நவீன் நீங்களே முடிச்சிடுறீங்களா? கன்க்ளூஷன் நான் இன்ட்ரோடக்ஷனே சொதப்புனேன். சொன்ன சொதப்புனாதான் ஆர்ட்னு. ஏதோ ஒன்று தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் கமிங். எல்லாரும் நல்லா பேசுவீங்க. நல்லா இருந்தது இன்னைக்கு மீட்டிங். சரவணன் ப்ரோ மாஸ்க் காட்டிட்டாரு. நல்லா நிறைய லேர்ன் பண்ணிட்டோம். எது அதுல இருந்து கொஞ்சம் நிறைய லேர்ன் பண்ணிட்டோம். நல்லா இருந்தது எனக்கு. ஸோ இன்னும் நிறைய பேசுவோம், சண்டை போடுவோம். கண்டிப்பா. தேங்க்யூ, லவ் யூ ஆல், ஜெய் பீம். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் கமிங். சரவணன் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ பை. பை.